வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். டிவியில் ரிக்கி மார்ட்டின் மரியா பாடலை அட்டகாசமாக பாடிக்கொண்டிருக்க அசோக் தானும் உடல் நெளித்து ஆடியபடியே ட்ரெஸ் பண்ணி கொண்டிருந்தான். டிசம்பர் மாதத்தின் கடைசி இரவுக்கு மிகுந்த கோலாகலமாய் விடை கொடுத்துவிட்டு புத்தாண்டை வரவேற்கும் உற்சாக மூடில் நண்பர்களோடு நட்சத்திர ஹோட்டலுக்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்தான். சரியாக 7 மணிக்கு ஹோட்டலில் இருக்க வேண்டும். போகும் வழியில் நண்பர்கள் 3 பேரையும் அழைத்து செல்வதாக சொல்லி இருந்தான். விலை உயர்ந்த ஜீன்ஸும் டீ ஷர்ட்டும் அணிந்து ஷாம்பு குளியலில் பரந்த முடியை சரியான முறையில் பறக்கவிட்டு மேல்நாட்டு சென்ட்டை ஸ்ப்ரே செய்து கொண்டான். தன் தோற்றத்தில் திருப்தி அடைந்ததும் பீரோ திறந்து தன் கிரெடிட் கார்டை எடுத்து பர்சில் வைத்து பேன் பாக்கெட்டில் வைத்து கொண்டு கூலிங் கிளாஸ் அணிந்து கார் சாவியை எடுத்து கொண்டு கிளம்பினான். வீட்டை பூட்டிவிட்ட காரில் ஏறி அமர்ந்தான். அசோக் ஒரு தனியார் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருப்பவன். சென்னையில் தனியாக வீடு எடுத்து வேலை நிமித்தம் தனித்திருக்கிறான். அப்பா பணக்காரர், கோவையில் அவருக்கு வியாபாரம். அம்மா தங்கை எல்லோருமே கோவையில் இருக்க அசோக்கிற்காகவே சென்னையில் ஒரு வீடும் காரும் வாங்கி கொடுத்திருந்தார் அப்பா. அவனுக்கு சமைத்து போட தூரத்து உறவு என்ற முறையில் 50 வயது மனிதர் ஒருவரையும் ஏற்பாடு செய்திருந்தார். காரை சரத் வீட்டு வாசலில் நிறுத்தி ஹாரனை 2 முறை அழுத்தினான். ஜன்னல் வழியே கை நீட்டி ஹாய் என்று கத்தின சரத். பால்ய பருவத்தில் இருந்து இவன் தோழன். +2 வரை ஊட்டி கான்வென்ட்டில் ஒன்றாக படித்தவன். பிரபலமான மருந்து கம்பெனியில் சேல்ஸ் ரெப்பாக இருப்பவன். குடும்பத்தின் கடைசி செல்ல பிள்ளை. சரத் விசிலடித்தபடி வந்து வண்டியில் ஏறினான். ரைட் என்றான். உதச்சேனா? அசோக் சிரித்தபடி வண்டியை கிளப்பினான். மற்ற 2 நண்பர்களையும் வழியில் ஏற்றி கொண்டு நகரின் மையத்தில் இருந்த அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு போனான். புத்தாண்டை வரவேற்கும் முனைப்பில் ஹோட்டல் வண்ண விளக்குகளோடு மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்திருந்தது. கல்லூரி மாணவிகளும் மேல் மட்டத்து இளைஞர்கள், பெண்கள், குடும்பமாய் வந்திருந்தவர்கள் என்ற கூட்டம் வர்ணமயமாய் குதூகலமாய் இருந்தது. ஆட்டமும் பாட்டமும் அமர்க்களப்பட்டது. இளமையின் உற்சாக துள்ளலும் ஷாம்பெயின் பாட்டில்கள் திறக்கப்படும் ஓசையுமாக புத்தாண்டு வரவேற்பு உச்சக்கட்ட உற்சாகத்தை அடைந்து கொண்டிருந்தது. அசோக்கும் அவன் நண்பர்களும் கிட்டாரும் ட்ரம்ஸுக்கும் ஏற்றபடி தாள லயத்தோடு ஆட கூட்டம் கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. சரியாய் 12 மணிக்கு ஒரு பெரும் உற்சாக கூப்பாடும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லும் சப்தமும் விண்ணை பிளந்தது. ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்து சொல்லி கொண்டார்கள். 2 மணி ஆயிற்று. அசோக்கும் அவன் நண்பர்களும் புறப்பட. ஆட்டம் பாட்டத்தில் உடம்பு அசதியாக இருந்தது. இனி வீட்டுக்கு போய் படுத்தால் அடித்து போட்டாற்போல் தூக்கம் வரும். ஏண்டா அசோக், ஈவினிங் படத்துக்கு போகிறோம் இல்லை? பின்ன உனக்கு என்ன, நீ தனிக்கட்ட பகல் முழுக்க தூங்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிடுவ. எங்கள் வீட்டில் சொல்லு, வீடு முழுக்க கெஸ்ட், தூங்க விடுவாங்கங்கிற? பிரசன்னா அழுத்து கொண்டான். சும்மா கதை. டேய் அசோக், நீ நம்புறையா? இவன் டமாய்க்கிறான்டா. சினிமாவை தட்டி கழிக்க பார்க்குறான். ஏதோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீ இல்லைன்னா விட்டுருவமா? வீடு முழுக்க கெஸ்ட்டுன்ற அதில் ஏதாவது கலர்ஃபுல் ஃபிகரும் இருக்கணுமே. டேய், அதே அதே பாத்தியா, நான் சொல்லலை? பிரசன்னா கிராப் ஆகுது, சும்மா ஆடுறதாவது. இதென்னடா பழமொழி? இல்லை புதுமொழி. நண்பர்கள் மாறி மாறி கிண்டல் அடிக்க பிரசன்னாவின் முகம் லேசாய் வெட்கப்பட்டது. இப்போ என்னடா சொல்கிற? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? சரத் காலரை தூக்கி விட்டு கொண்டான். பெரிய கண்டுபிடிப்பு தான். நோபல் பிரைஸுக்கு சிபாரிசு பண்ணிட சொல்கிறேன். நீ ஜமாயிடா கண்ணா. அவனுக்கு பொறாம. தனக்கு எந்த ஃபிகரும் சிக்கலையேன்னு. என் பர்சனாலிட்டி பற்றி உங்களுக்கு தெரியாதுடா. போன வாரம் கூட கஜோல் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. கட்டினா உன்னைத்தான் கட்டு வேண்டா தீபக்னு அழுவுது. கஜோல் யாரு? உன் வீட்டை பெருக்கி துடைக்கிறாளே அவளா? அரஞ்சனா? கஜோல்டா. இந்த தனுஷா இல்லை தனுஜா, அவ பொண்ணு. யாரு? உங்க தாத்தா காலத்துல வீடு பெருக்கிக்கிட்டு இருந்த அவன் அம்மாவா? ஆமா. இப்ப என்னன்ற? வேலைக்காரி பொண்ணாவது என்ன டாவடிக்கிறா. உனக்கு அது கூட இல்லையே. டேய் டேய், போதும்டா, அறுக்காதீங்க. டேய் தீபக், அடுத்தாப்புல யாரைடா பேட்டி எடுக்க போற? தபகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க, எதுக்கு கேட்குற? நாங்களும் கூட வரலாமான்னு தான். ஒரு முறை ஏனும் நீ பேட்டி எடுக்கிற அழகை பார்க்கலாம்னு தான்.
ஆளை விடுங்கப்பா, என் வேலைக்கு வேட்டு வச்சிருவீங்களே என்று கை கூப்பிய தீபக் ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகையின் சினிமா ரிப்போர்ட்டராக இருப்பவன். நிஜமாகவே நல்ல பர்சனாலிட்டி உள்ளவன்தான். பிரசன்னா எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படித்துவிட்டு தனியார் மருத்துவமனை ஒன்றில் லேப் அசிஸ்டண்டாக பணிபுரிகிறான். 4 பேரும் ஜாலியானவர்கள், நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர்கள், ஒரே அலைவரிசையில் சிந்திப்பவர்கள், கிண்டல் அடித்து கொண்டாலும் ஒருவரை ஒருவர் மதிப்பவர்கள், நேசிப்பவர்கள். கார் கடற்கரை சாலையில் வழுக்கி கொண்டு சென்றது. அடையார் தாண்டி சென்று கொண்டிருந்த போது ஏதோ ஒரு உருவம் கையசைத்தபடி எதிரில் ஓடி வந்தது. டேய், யாரோ வண்டியை நிறுத்த சொல்றாங்கடா, பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியல. பொண்ணேதான், வண்டியை நிறுத்துடா அசோக். அசோக் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். பயத்தில் வெளிரிய முகத்தோடு கிட்டே ஓடி வந்த பெண்ணுக்கு 18 வயது இருக்கும். காரில் அமர்ந்திருந்த 4 இளைஞர்களையும் பார்த்ததும் முகம் இன்னும் வெளுத்து போனது. சட்டென்று திரும்பி ஓடினாள் கடற்கரை நோக்கி. நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்னடா அது, போற போக்க பார்த்தா ஓடி ஓடி கடல்ல விழுந்துடுவா போல இருக்கு. இறங்குங்கடா, போய் அந்த பொண்ணை பிடிச்சு நிறுத்துங்க அசோக் சொல்ல எல்லோரும் இறங்கி அவள் பின்னால் ஓட, அவர்கள் பின்னால் ஓடி வருவதை பார்த்ததும் அவள் இன்னும் வேகமாக ஓடினாள். ஏய், நில்லு நில்லு அசோக் கத்தினான். பின்னங்கால் பிடரியில் பட ஓடினவள் வேகமாக கடலில் இறங்கினாள். அலைகளில் சிக்கி தத்தளித்தவளை நண்பர்கள் இழுத்து கொண்டு வந்து கரையில் போட்டார்கள். நிறைய நீர் குடித்து மயக்கமாகி இருந்தாள். இப்ப என்னடா செய்ய? குப்பரை போட்டு முதுக அமுக்குமா, தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். வா, வந்து நீயே அமுக்கு. நான் மாட்டேன். டேய் சரத், நீ வாடா. நானா? எனக்கு பழக்கம் இல்லடா. ஏண்டா, இதுக்கு தனியா எங்கேயாவது ட்ரைனிங் தராங்களா என்ன? அடைச்சி நகருங்கடா. சந்தர்ப்பம் தெரியாம ஜோக் அடிச்சுக்கிட்டு அசோக் அவர்களை விலக்கிவிட்டு தானே அந்த பெண்ணை குப்புற போட்டு அவள் குடித்திருந்த நீரை வெளியேற்றினான். டேய் அசோக், மயக்கம் தெளியறதுக்குள்ள இவளை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவோம். இல்லாட்டா மறுபடியும் இதே முயற்சியில தான் இறங்குவான்னு தோணுது. தூக்கிட்டு எங்க போக? போலீஸ் ஸ்டேஷன்ல விஷயத்த சொல்லி ஒப்படைச்சிட்டா அதை விட இந்த கடல்லையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். சரி, அப்போ உங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறையா? எதுக்கு? நான் எவளையோ தள்ளிக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றதுக்கா? ஏன் நீ தூக்கிட்டு போய் வச்சுக்கிறது? ஏற்கனவே எங்க வீட்டுல ஏகப்பட்ட கெஸ்டுடா. டேய் அசோக், இப்போதைக்கு நீதாண்டா தனிக்கட்டையா இருக்க. உன் வீடு தான் சரி, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சமையல்காரர் கூட ஊருக்கு போயிட்டார் இல்ல? அசோக் யோசித்தான். வேணாம்டா, தனியா இருக்கிறது தான் பிரச்சனையே. இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். டேய் தீபக், உங்க வீட்டில தான் இவ இருக்க போறா. தீபக் ஏதோ சொல்லவா எடுக்க அசோக் அவனை அடக்கினான். நான் சொல்றேன், உங்க வீட்டில் நானே பேசுறேன். இவ யாரு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இவளை அவ வீட்டில் விட முடியும். முதல்ல இவளை தூக்கிட்டு வந்து வண்டியில படுக்க வைங்க அசோக் சொல்ல, நண்பர்கள் அவளை தூக்கி கொண்டு வந்து காரின் பின் சீட்டில் படுக்க வைத்தார்கள். கார் தீபக்கின் வீடு நோக்கி சென்றது. தீபக்கின் வீடு ஒரு நிமிடம் பதறிவிட்டது. சொட்ட சொட்ட நனைந்திருந்த அந்த மயக்க நிலை பெண்ணையும் அவளை தூக்கி கொண்டு வந்த 4 இளைஞர்களையும் பார்த்ததும் மனசு ஏதேதோ கற்பனை செய்து கொள்ள தீபக்கின் அம்மா அவர்களை கலவரமாக பார்த்தாள். ஒண்ணுமில்ல ஆண்டி, அடையார்கிட்ட இந்த பொண்ணு ஓடி வந்துட்டு இருந்தா என்று ஆரம்பித்தவன் நடந்த விஷயங்களை சொன்னான். இன்னைக்கு ஒரு நாள் இவ இங்க இருக்கட்டும் ஆண்டி, அவ கண் விழிச்சதும் யாரு என்னன்னு கேளுங்க, கொண்டு போய் விட்டுருவோம். அசோக்கும் மற்ற இருவரும் கிளம்பி போனதும் அப்பா தீபக்கை நம்பிக்கையின்றி பார்த்தார். ஏண்டா தீபக், எதனா தப்பு தண்டை பண்ணிட்டீங்களா? மறைக்காம சொல்லிடுறா. தீபக் அப்பாவை முறைத்து பார்த்தான். எவ்வித பதிலும் சொல்லாது எரிச்சலோடு தன் அறைக்கு சென்றான். அம்மா பின்னாலேயே வந்தாள். அப்பா கேட்டதுல என்னடா தப்பு? தடி தடியா 4 ஆம்பளை பசங்க, மயக்கமா ஒரு பொண்ணு. பார்க்குறவங்க தப்பா நினைக்காம எப்படி நினைப்பாங்க? எது நடந்திருந்தாலும் எங்ககிட்ட மறைக்காதேன்னு தானே சொல்றார். ஏதாவது நடந்திருந்தா தானே சொல்ல. அறிவு இருக்கா உனக்கு? நாங்க தப்பு பண்ணியிருந்தோம்னா அந்த பொண்ணை ஏன் இங்க கூட்டிட்டு வர போறோம்? நீங்கள்லாம் உண்மையை சொன்னா நம்ப மாட்டீங்களே. உங்க கற்பனை தான் நிஜம் நம்புவீங்க. தீபக் உடை மாற்றிக்கொண்டு கட்டிலில் விழுந்தான். அதற்கு மேல் அவனிடம் பேச பயந்து அம்மா வெளியில் போய்விட்டாள். 5 மணிக்கு அந்த பெண் கண் விழித்தாள். தீபக்கின் அம்மாவை பார்த்ததும் எதுவும் புரியாமல் பேந்த பேந்த விழித்தபடி எழுந்து உட்கார்ந்தாள். நீங்க யாரு? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்குற. நீ யாருன்னு சொல்லு முதல்ல. இது யார் வீடு? நான் எப்படி இங்க வந்தேன்? அதெல்லாம் அப்புறம் சொல்ற. நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? அந்த பெண் பயந்து போய் அழ ஆரம்பிக்க அம்மா சலிப்போடு எழுந்து போய் தீபக்கை எழுப்பினாள்.
இந்த பாருமா, நேத்து நீ கடல்ல விழுந்தது நினைவிருக்கா உனக்கு? ஆ ஆமா, 4 பேர் என்ன துரத்தினாங்க. அம்மா சட்டென்று அவனை திரும்பி பார்க்க தீபக் திகைத்தான். அட ராமா! நாங்க உன்ன துரத்தல தாயே! நீ தான் காருக்குள்ள இருந்த எங்க 4 பேரையும் பார்த்துட்டு பயந்து போய் ஓடின. நாங்க கார்ல வரும்போது நீ தான கையாட்டிக்கிட்டு ஓடி வந்து காரை நிறுத்தின. நினைவிருக்கா? ஆ. அவள் அழுதபடி தலையாட்டினாள். இப்ப சொல்லு, நீ எங்க இருந்து ஓடி வந்த? அந்த ராத்திரியில எப்படி அந்த இடத்துக்கு தனியா வந்த? அந்த பெண் பதில் சொல்லாது மறுபடியும் அழ, அம்மா பொறுமை இழந்து அவனை பார்த்தாள். என்னடா இது, உங்களுக்கு ஏண்டா இந்த வம்பு? உதவி செய்ய போய் பெரிய சிக்கல்ல மாட்டியிருப்பீங்க போல இருக்கு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கையா? அந்த பொண்ணு முதல்ல அழுது முடிக்கட்டும், நிதானமா விசாரிப்போம். நீ போய் பால் இருந்தா காஃபி போட்டு கொண்டா. இத பாரு பெண்ணே, முதல்ல எழுந்து உன் ஈர உடையை மாத்திக்க. அம்மாவால தனியா உன் உடைகளை மாத்த முடியல. முடிஞ்ச வரை தொடச்சு கம்பளி போட்டு போர்த்தி வச்சாங்க. அம்மா கிட்ட சல்வார் எல்லாம் கிடையாது, புடவை ஜாக்கெட்டு தான். போய் மாத்திக்கிட்டு வா. சூடா காஃபி சாப்பிட்டுட்டு நிதானமா பேசுவோம், சரியா? தீபக் வெளியில் போக அவள் தன் அருகில் இருந்த புடவை ஜாக்கெட்டையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். காஃபியோடு அம்மாவும் பல் தேய்த்துவிட்டு தீபக்கும் வரும்போது அவள் புடவை ஜாக்கெட்டில் இருந்தாள். அம்மாவின் ஜாக்கெட் தொள தொளவென்று இருந்தது. அம்மா காஃபி கோப்பையை நீட்ட வாங்கி ருசித்து குடித்தாள். ரொம்ப தேங்க்ஸ். இப்ப சொல்றியா நீ யாருன்னு? தீபக் கேட்டான். சொல்றேன், ஆனா ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்றீங்களா? என்ன ப்ராமிஸ்? என்னை மறுபடியும் எங்க வீட்டுல கொண்டு விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. நல்லா இருக்குமா நீ சொல்றது? உங்க வீட்டுல கொண்டு விடாம இங்கேயேவா வச்சுக்க முடியும்? அம்மா முகம் சுளித்தாள். அப்ப எதுவுமே கேட்க வேண்டாம், என்னை விட்டுருங்க. ஏன் போக்குல நான் போய்க்கிறேன். போயேன், யார் உன்னை பிடிச்சு வச்சிருக்காங்க? அம்மா எரிந்து விழுந்தாள். உனக்கேண்டா இந்த வம்பு? வேலியில போற ஓனானு எதுக்கு தோல்ல தூக்கிட்டு வந்து? பிள்ளையையும் திட்டினாள். தீபக் எழுந்து போன் அருகில் சென்றான். அசோக்கின் எண்களை அழுத்தினான். நான் தீபக் பேசுறேன். அசோக், உடனே கிளம்பி வா. என்னவா? சர்தா. வேணாம்னா கேட்டையா? வா, வந்து உன் விருந்தாளிய நீயே கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு விசாரி. என்ன ஆளை விடு. தீபக் போனை வைத்தான். இப்ப அசோக் வந்துடுவான். அவனாச்சு இவளாச்சு. அசோக் வரும் வரை யாரும் எதுவும் பேசவில்லை. அரை மணியில் அசோக்கின் கார் சத்தம் கேட்டது. வேகமாக உள்ளே வந்து எல்லோரையும் பார்த்தான். என்னடா விசாரிச்சையா? என்ன சொன்னா? அவளை அவ வீட்டுக்கு திருப்பி அனுப்புறதில்லைன்னு சத்தியம் பண்ணாதான் யாரு என்னன்னு சொல்வாளாம். அசோக் அந்த பெண்ணை பார்த்தான். அப்படியா சொன்னா? யாருமே என்கிட்ட எதுவும் கேட்க வேணாம், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். அவள் எழுந்து அரைகுறையாய் காய்ந்திருந்த தன் துணிமணிகளை மாற்றிக்கொள்ள போனாள். உயிர் அதுவுமா நல்ல பிரச்சனைடா. இவளை இப்படியே விட்டுட்டா எங்கேயாவது போய் ஏதாவது செய்துகிட்டு நம்ம பேரை இழுத்து விட்டுட போறா. தீபக் சலித்து கொண்டான். கவலைப்படாத, அவளை நானே கூட்டிட்டு போறேன். அவள் ட்ரெஸ் மாற்றி வந்தாள். வா போகலாம். எங்க? நான் வரல. வராம எங்க போறதா உத்தேசம்? என்னை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? தேவதா, உன்னை காப்பாத்தினோம் பாரு, வேணும் எங்களுக்கு. இத பார், மரியாதையா என்னோட கிளம்பி வா. நான் யாரோடையும் வரமாட்டேன். அவள் பிடிவாதமாய் சொல்ல அசோக் பொறுமை இழந்து பலார் என்று அவளை அரைந்து இழுத்து கொண்டு போய் காரில் தள்ளி கதவை அரைந்து சாத்திவிட்டு முன் சீட்டில் ஏறிக்கொண்டு வண்டியை கிளப்பினான். அப்புறம் பார்க்கலாம்டா என்று தீபக்கிடம் சொல்லி சென்றான். போர்ட்டிகோவில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி பின் கதவை திறந்தான். இறங்கு கீழே. அவள் கோபமும் பயமுமாக அவனை பார்த்தபடி இறங்கினாள். பூட்டை திறந்து உள்ளே போனான். ஐம் சாரி, ஒரு எரிச்சல்ல அடிச்சிட்டேன். உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. உன் வீட்டுக்கு உன்னை அனுப்ப மாட்டேன், ஐ ப்ராமிஸ். போதுமா? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகிறது? முடிஞ்சா என்னை ஏதாவது ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுடுங்க. இல்லை ஏதாவது வேலைக்காவது ஏற்பாடு செய்யுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். உன் பேர் என்ன? அவள் சற்று தயங்க விட்டு சுதர்சனா என்றாள். அழகான பேர். இதை பார் சுதர்சனா, ஹோம்ல சேர்க்கணும்னாலும் வேலை வாங்கி தரணும்னாலும் உன்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நீ யாரு என்னன்னு சொல்லு. டெஃபினட்டா ஐ வில் ஹெல்ப் யூ. ஏதோ எங்க காரை நிறுத்தின இப்படி நல்லபடியா பேசிட்டு இருக்க. இதே வேற ஏதாவது ரோமியோஸ் கண்ணில் பட்டிருந்தேன்னா இந்நேரம் ரேப் பண்ணி கடல்ல வீசிட்டு போயிருப்பாங்க. வீட்டை விட்டு தனியா இருட்டில் ஓடி வர அளவுக்கு வீட்டில் அப்படி என்ன பிரச்சனை? அவள் தலையை குனிந்து கொண்டாள். கண்ணீர் வழிந்து இறங்கியது. பயப்படாம சொல்லு, என்ன நீ நம்பலாம். எங்க அப்பா ஒரு எம்எல்ஏ. எந்த ஊரு யாருன்னு எல்லாம் கேட்காதீங்க. அம்மா கவுன்சிலர். பெரிய பங்களா, கூப்பிட்ட குரலுக்கு ஆட்கள்.
ஆனா அந்த வீடு ஒரு சாக்கடை. அன்புக்கு கூட விலை பேசுற கூட்டம். பதவிக்காக என்ன வேணா செய்யற பக்கா அரசியல்வாதிகள். இவங்க பதவியில் இருக்கும்போதே எனக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. இவங்கள மாதிரியே ஒரு கொள்ளைக்கட்டை தான் அந்த மாப்பிள்ளையும். இளைஞர் அணி தலைவனாம். ஊருக்கு ஒரு பொண்ணுண்டு அவனுக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. ரூம்ல பூட்டி வச்சு அடிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அடுத்த வாரம் கல்யாணம். வெறி நாய் மாதிரி என்னை தேடிட்டு இருப்பாங்க. நான் வந்த பஸ் கிண்டிக்கு வரும்போது ஒரு வெறி நாய் முன் வழியா ஏறினதை பார்த்துட்டு அவசர அவசரமா பின் வழியா இறங்கி இருட்டுல தலை தெறிக்க இலக்கில்லாம ஓடி வந்துட்டு இருந்தப்ப தான் உங்க காரை நிறுத்தினேன். அவள் சொல்லி முடித்தாள். அவன் சற்று நேரம் கண்மூடி யோசித்தான். நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானே? நம்பலாமா? கற்பூரம் இருந்தா ஏத்துங்களேன், அணைச்சு சத்தியம் பண்றேன். ஓகே ஓகே, நம்புறேன். நம்புறது இருக்கட்டும், உங்க சத்தியத்தை காப்பாத்துவீங்க இல்ல? என்னை காட்டி கொடுத்துட மாட்டீங்களே? மாட்டேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா நீ எங்க போனாலும் உனக்கு ஆபத்து தான்னு தோணுது. அரசியல்வாதிகளுக்கு தெருவுக்கு தெரு காட்டி கொடுக்க ஆள் இருப்பாங்க. ஒரு நெட்வொர்க்கே வேலை செய்யும் அவங்களுக்கு. இப்போதைக்கு உன்னை வெளியே அனுப்புறதும் நல்லதில்ல. அதே நேரம் நீ இங்க எப்படி? ஏன்? நான் இங்க தனியா இருக்கேன். என்னோட குக் வேற இல்ல. ஊர்ல ஏதோ கல்யாணம்னு போயிருக்கார். வர்றதுக்கு 15 நாள் ஆகும். அதான் யோசிக்கிறேன். உங்க பேர்? அசோக். லுக் அசோக், நான் உங்களை நம்புறேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த வீட்டில் ஒரு ஓரமா கொஞ்சம் இடம் கொடுங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினு துபாயில் இருக்கா. அவளை பிடிச்சா கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா. என்னை துபாய்க்கு கூப்பிட்டுப்பா. அதுவரை நான் இங்க இருக்கவும் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் போய் சேரவும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அசோக் ஒரு நிமிட யோசிப்புக்கு பிறகு சரி என்று தலையாட்டினான். 4 மணிக்கு டெலிஃபோன் அடித்தது. அசோக் எடுத்தான். டேய் அசோக், என்னடா அந்த பொண்ணு போனாளா? நாம சினிமாவுக்கு போறோம், நினைவிருக்குல்ல? தீபக் கேட்டான். இல்லடா, நான் வரல. ஏண்டா? அந்த பொண்ணு போகல. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா. நிஜமாவே கஷ்டமான சூழ்நிலைதான். வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கா. அது தெரிஞ்ச பிறகு வேற எங்கேயும் அனுப்புறதுக்கு கூட பயமா இருக்கு. அதனால கொஞ்ச நாள் என் வீட்டிலேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். நல்லா இருக்குடா. அவ யாரோ என்னவோ. அவ பிரச்சனையெல்லாம் உனக்கு எதுக்கு? நாளைக்கு உனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா? அதெல்லாம் ஒன்றும் வராது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அம்போன்னு விடுறதுக்கு மனசு வரல. நீங்கள்லாம் போயிட்டு வாங்க. அப்படி என்ன கஷ்டமாம்? நான் அப்புறம் எல்லாம் விவரமா சொல்றேன். வச்சிடவா? அசோக் போனை வைத்தான். சுதர்சனா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இரவு பிரயாணம், அதை தொடர்ந்த சம்பவங்கள் என்ற முதல் நாள் முழுக்க தூக்கம் கெட்டிருந்ததால் அடித்து போட்டாற் போல் தூங்கிக் கொண்டிருந்தவளை ஒரு நிமிடம் இரக்கத்தோடு பார்த்தான். கோதுமை நிறம், சராசரிக்கும் கொஞ்சம் உயரம், மிகப்பெரிய அழகி என்று சொல்ல முடியாவிட்டாலும் கண்ணும் மூக்கும் உதடும் நெற்றியும் அலை ஓடிய கூந்தலும் வரைந்து விட்டாற்போல் அழகாகவே இருந்தது. கண்களிலும் உதட்டிலும் சின்ன குழந்தை மாதிரி ஒரு துருதுருப்பு இருந்தது. அசோக் கிச்சனுக்கு வந்தான். காலையில் இருவருக்கும் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வாங்கி வந்து விட்டான். டீ தவிர வேறு எதுவும் போட தெரியாது அவனுக்கு. அதுவும் சமையல் விஷயம் சுத்தம். சாதம் வடிக்க கூட தெரிந்து வைத்து கொள்ளவில்லை. இந்த லட்சணத்தில் வீட்டில் ஒரு கெஸ்ட் வேறு. சிரிப்புதான் வந்தது அவனுக்கு. அடுப்பில் பால் வைத்து டீ தூளும் சர்க்கரையும் போட்டு கொதிக்க விட்டான். கொதித்த டீயை வடிகட்டும் போது பின்னால் பின்னால் குட் ஈவினிங் என்ற குரல் கேட்டது. எழுந்தாச்சா? இல்லையே, தூக்கத்துல நடந்து வந்த. அவன் திரும்பி பார்த்து சிரித்தான். ஜோக்கா? அட, டீ எல்லாம் போடுவீங்களா நீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? அடுப்பு எப்படி பத்த வைப்பாங்க? போச்சுடா, நானே தேவலை போல இருக்கு. உனக்காவது சமைக்க தெரியும். 3 வேளை வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைச்சேன். 4 வேளை டீ சாப்பிட்டா போச்சு. இந்தா சாப்பிடு. அசோக் ஒரு கப் டீயை அவளிடம் நீட்டினான். ஆமா, ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரலையா நீ? 4-5 செட் எடுத்துட்டு தான் வந்தேன். பஸ்ஸில் அந்த ஆள் ஏறினதும் பயத்தில் இறங்கும்போது பேகை மறந்துட்டேன். ஜீன்ஸ் போடுவியா நீ? ஓ, இப்போதைக்கு என் ஜீன்ஸும் டிஷர்ட்டும் எடுத்து மாட்டிக்க. நாளைக்கு உனக்கு ட்ரெஸ் ஏதாவது வாங்கி தரேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் கவலைப்படாதீங்க. நான் துபாய் போனதும் நீங்கள் எனக்காக செலவழிக்கிறதையெல்லாம் அனுப்பி வச்சுடுறேன். அசோக் சிரித்தான். 10 வட்டி போட்டு அனுப்பிடு. பூ, அவ்வளோதானே? ஆ, பணத்திமிர், பேச மாட்ட? இந்த நிமிஷம் என்கிட்ட சல்லி காசு கிடையாது தெரியுமா? ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்பதான். அது சரி, உனக்கு பார்த்துருக்கிற மாதிரி ஒரு ஆளுகிட்ட மாட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்க.
இந்த டயலாக் வராது. இப்படி சொல்ற சாக்குல அடிக்கடி தற்பெருமை அடிச்சுக்க வேண்டாம். அசோக் சிரித்தான். சட்டென்று ஒட்டிக்கொண்டு விட்டது எப்படி என்று தெரியவில்லை. வெகுநாள் பழகும் உரிமையோடு கிண்டலடித்துக் கொள்ளத் தோன்றியது. ஏன் என்று தெரியவில்லை. சுதர்சனா டீ கோப்பைகளை உள்ளே கொண்டு போய் அலம்பி கவிழ்த்து விட்டு குளிக்கப் போனாள். அவனுடைய ஜீன்ஸும் டீ-ஷர்ட்டும் அணிந்து வெளியே வந்தவளை பார்த்து சிரித்தான். என்ன சிரிப்பு? சோள கொல்ல பொம்மையாட்டம் இருக்க. இருந்துட்டு போற. பசிக்கிறாப்பில் இல்ல? அதுலேயும் சந்தேகமா? ராத்திரி என்ன சாப்பாடு? ஃப்ரிட்ஜில் கோஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் எல்லாம் இருக்கு. ட்ரம்ல அரிசி இருக்கு. டப்பால பருப்பு இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு படுத்துக்க. நீங்களும் அதான் செய்ய போறீங்களா? எஸ். பார்த்தால் பசி தீரும்னு பின்ன எதுக்கு பாடி வச்சிருக்காங்க? படிக்காத மேதைன்னு கூடத்தான் பாடினாங்க. படிக்காமையே இருந்தீங்க? அப்போ கண்ணை மூடிட்டு சாப்பிட்டுடலாம்ங்கிற? பசிக்குது அசோக். ஓகே, வாங்கிட்டு வரேன். நானும் வரவா? இப்படியே வா. மை காட், என்னையும் சேர்த்து பைத்தியம்னு நினைப்பாங்க எல்லாரும். அதுவும் இல்லாம யார் கண்லையாவது நீ பட்டு தொலைச்சு எனக்கு தர்ம அடி விழறதுக்கா? வேணாம் தாயே, நீ இங்கேயே இரு. உனக்கு வேணுங்கிறத மட்டும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். இட்லி ஒரு பிளேட், பரோட்டா, குருமா, அப்புறம் தக்காளி ஊத்தப்பம், ரசமலாய். நிறுத்து நிறுத்து. ஒரு லிஸ்ட் எழுதியே கொடுத்துடு. மறந்தாலும் மறந்துடுவேன். மேற்படி ஐட்டம் எல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு எனக்கு ஜஸ்ட் 4 இட்லி மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். அசோக் பக் என்று சிரித்தான். கார் சாவியை சுழற்றியபடியே சென்றான். கதவை தாழ் போட்டுக்க, பத்திரம் என்றபடி வண்டியை கிளப்பினான். 1 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தவன் கையில் டிஃபன் பார்சலோடு அட்டை பெட்டிகளும் இருந்தன. எல்லாவற்றையும் டீப்பாயின் மீது வைத்தான். இது என்ன ட்ரெஸ்ஸா? ஆ, 4 செட், மொத்தம் 3220. டிஃபன் 15 ரூபா. எல்லாத்தையும் கணக்கெழுதி வச்சுக்க. ஷியோர். அவள் அட்டை பெட்டிகளை பிரித்தாள். வாவ், ஃபென்டாஸ்டிக், எக்ஸலன்ட் செலெக்ஷன்ஸ். நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்த அனுபவமோ? ஆமா, வீதிக்கு ஒரு பொண்ணு உண்டு. பட் வீட்டுக்குள்ள நான் தானே முதல் பொண்ணு. அவள் இட்லி பொட்டலத்தை பிரித்தாள். இட்லியோடு 2 போண்டாவும் இருந்தது. நல்ல பசி என்பதால் எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டாள். ஒரு டம்ளர் நீரும் குடித்த பிறகு ஏப்பம் வந்தது. மை காட், 11:30. அவன் எழுந்து சோம்பல் முறித்தான். நீ அந்த ரூம்ல படுத்துக்க சுதர்சனா. கதவை நல்லா தாழ் போட்டுக்க. குட் நைட் அண்ட் ஹாவ் அ நைஸ் ஸ்லீப் என்றபடி மாடிக்கு சென்று விட்டான். மறுநாள் காலை அவன் கீழே வரும்போது சுதர்சனா அடுப்படியில் நின்றிருந்தாள். கேஸ் அடுப்பில் வால் பாத்திரத்தில் தண்ணீர் கொதித்து கொண்டிருக்க ஒரு டீ தூள் டப்பாவும் மறுக்கையில் சர்க்கரை டப்பாவுமாக நின்றிருந்தாள். குட் மார்னிங். கிச்சனில் என்ன செய்கிற? வெரி குட் மார்னிங். சூடாக உங்களுக்கு டீ போடலாம்னு நினச்சேன். வெந்நீர் வச்சுட்டேன். அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதில் டீ தூளையும் சர்க்கரையும் போட்டு வடி கட்டிட வேண்டியது தான். வடி கட்டினனே, ஆனால் அது வெறும் கருப்பால இருந்தது. அன்னைக்கு நீங்கள் போட்டா மாதிரி இல்லையே. அதனால் அதை கொட்டிட்டு மறுபடியும் வேற தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அசோக் விழுந்து விழுந்து சிரித்தான். சார்த்தா, டீ போட்டு என்னை நடுத்தெருவில் நிறுத்தி வச்சிடுவ போல இருக்கு. நகரு, நானே போடுறேன். அவன் 5 நிமிடத்தில் டீ தயாரிக்க அவள் வேடிக்கை பார்த்தாள். இப்பதான் தெரியுது, பால் விடணுமில்ல. அதான் எனக்கு தெரியல. சாப்பிட தெரியுமில்ல. நீங்க வேணா பாருங்க, ஒரே வாரத்துல நான் சமைக்கவே கத்துக்கிறேனா இல்லையான்னு. செத்தேன்பா. ஏம்மா தாயே, டீ தண்ணியை கொட்டினாப்ல புளி இல்லாம சாம்பார் வச்சு சரியா இல்லைன்னு கொட்டுறதுக்கா? உனக்கு எதுக்கு கஷ்டம்? நாம ஹோட்டல்லையே சாப்பிட்டுப்போம், சரியா? நீ முதல்ல உன் துபாய் சிநேகிதிய காண்டாக்ட் பண்ணப்பார். இங்கேயே இருந்துடுற உத்தேசமெல்லாம் வச்சுக்காத. புறப்படுற வழியை பார். இந்த நிமிஷமே கூட போக நான் ரெடி. எத்தனை அனாதை ஆசிரமம் இல்லை. என்னால யாருக்கும் கஷ்டம் வேணாம். நீங்க ஆபீஸ்க்கு போற வழியில ஏதாவது ஹோம் வாசல்ல இறக்கி விட்டுருங்க. அவன் அவளை உற்று பார்த்தான். அவள் சீரியஸாகத்தான் சொன்னாள் என்பது புரிந்தது. ஓகே ஓகே, கோச்சுக்க வேண்டாம். அப்படியெல்லாம் யாரையும் அம்போன்னு விடுற ஜாதி இல்லை நான். உன் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு பேசு. அவன் எழுந்து குளிக்க போனான். மறுநாள் காலை டெலிஃபோன் அடிக்க அசோக் எடுத்து ஹலோ சொன்னான். தீபக் பேசுறேன்டா. அந்த பொண்ணு எப்படி இருக்கா? எவ்வளோ நாள் அவளை வச்சுக்கிறதா உத்தேசம்? தெரியல. என்னடா பதில் இது? வேற என்ன பதிலை எதிர்பார்க்கிற நீ? நீ அவளை சீக்கிரமே அனுப்பினா தாண்டா நாங்கள் உன் வீட்டுக்கு சகஜமாக வர முடியும். ஏன் இப்போ உங்களை வர வேண்டாம்னு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லலை. ஆனால் எங்கள் வருகை அந்த பெண்ணுக்கு அன்ஈசியாக இருக்கக்கூடாதே. அப்படியெல்லாம் நீங்களா நினைக்க வேண்டாம். அவன் நல்ல ஃப்ரெண்ட்லி டைப்பாக தான் இருக்கா. ரொம்ப நாள் பழகினா மாதிரி பேசுவா. நீங்கள்லாம் தாராளமாக வரலாம்.
நாங்க வந்துடுவோம். ஆனா அந்த பெண் இன்னும் உங்க வீட்ல தான் இருக்காங்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியாது. நீ அவள எங்கேயோ பத்திரமான இடத்துல விட்டுட்டதா சொல்லிட்ட. உன்கிட்ட கேட்டா நீயே அப்படியே சொல்லிக்க. ஏன்டா பொய்யெல்லாம்? அவங்க வயசு நம்ம வயசு வேறடா. அவங்க இன்னும் நம்ம காலத்துக்கு வரல. அவங்கள பொறுத்தவரை இதெல்லாம் பெரிய தப்பு. அதனால தான் தெரிய வேணாம்ங்கிறேன். எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? கொஞ்ச நாளைக்கு மறைக்க முடியும். கொஞ்ச நாள் தானே அந்த பொண்ணு இருக்க போறா, சமாளிச்சுடலாம். அது சரி, எங்க வீடு இருக்கட்டும். உங்க வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா? திடீர்னு யாராவது ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோ. என்ன செய்வ? அப்ப மட்டும் அவளை உங்க வீட்ல கொண்டு விட்டுடுவேன். அசோக் சிரித்தான். டேய் டேய் பாத்தியா, இப்படி துரோகம் பண்ணக்கூடாது. சும்மா சொன்னேன்டா. எங்க வீட்ல இருந்து யாரும் வரவும் மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் உண்மையை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. நம்பினா நம்பட்டும், நம்பாட்டாலும் கவலைப்பட போறதில்ல. அசோக் போனை வைத்தான். பின்னால் சுதர்சனா நின்றிருந்தாள். துபாய் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதியாச்சா? ம். இமெயில் அட்ரஸ் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு? இருக்கு. அப்போ இமெயில்லையே அனுப்பிடவா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவா இல்ல? பண்ணுவா. ஆனா என் பாஸ்போர்ட் இப்ப இல்லையே. அந்த பையோடையே விட்டுட்டேன். ஏற்பாடு பண்ணுவோம். வேற என்ன செய்ய? அப்புறம் இன்னொரு ஹெல்ப். என்ன? ஒரு சமையல் கலை புத்தகம் வேணும். சர்தா, என் உடம்பு என்ன எக்ஸ்பிரிமெண்டல் பாடியா? போர் அடிக்குது அசோக். இந்த வீட்ல நான் சமையல் கத்துக்கிட்டா அது உங்களுக்கு தானே பெருமை. பின்னால நான் பெரிய ஆளாகி பேட்டி எல்லாம் கொடுக்கும்போது உங்களை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் சொல்லுவேன் இல்ல? தேவைதான். ப்ளீஸ் அசோக். சரி சரி வாங்கி தரேன். என் டைம் இப்போ சரியில்லைன்னு மரத்தடி ஜோசியன் சொன்னது நிஜம்தான் போல இருக்கு. மாலை திரும்பி வரும்போது சமையல் புத்தகத்தோடு வந்தான். தேங்க்யூ. நாளையிலிருந்து பாருங்களேன் நான் எப்படி. நீ சமைக்கிறது தானே? கண்டிப்பா பார்க்கறேன். ஆனா சாப்பிட சொல்லி மட்டும் வற்புறுத்திடாத. நான் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். அல்பாயுசில் அனுப்பிடாத. சுதர்சனா போய் கோபத்தோடு கையில் இருந்த புத்தகத்தால் அவனை அடிக்க செல்ல அவன் லாவகமாய் ஒதுங்கிக் கொண்டான். மறுநாள் காலை அவன் எழுந்து வரும்போது டைனிங் டேபிளின் மீது ஆவி பறக்கும் டீ தயாராக இருந்தது. நானே போட்ட டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அசோக் முகத்தை துடைத்தபடி உட்கார்ந்தான். பரவாயில்ல, டீ மாதிரியே இருக்கே என்றபடி எடுத்து ஒரு வாய் உறிஞ்சினான். எப்படி? சூப்பரோ சூப்பர். என்ன, கொஞ்சம் உப்பு தான் அதிகம். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உப்பா? அவள் விழி பிதுங்கியபடி உள்ளே ஓடி மேடை மீதிருந்த அந்த பாட்டிலை எடுத்து வந்தாள். இது சர்க்கரை தானே? ஓஹோ, உங்க வீட்ல இது சர்க்கரைன்னு தான் சொல்வாங்களா? நாங்கள்லாம் உப்புன்னுவோம். கடவுளே! அவள் தன் தலையில் குட்டி கொண்டாள். சாரி, வேற டீ போட்டு கொண்டு வர இருங்க. சர்க்கரை போட்ட டீ தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தாள். வீட்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குல்ல? இருக்கலாம், யாருக்கு தெரியும். நான் கிச்சன் பக்கம் போய் 4 நாள் ஆச்சு. காலி டம்ளரை கீழே வைத்தவாறு கூறினான். நீங்க போய் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க. நான் டிஃபன் பண்ணிடுறேன். சுதர்சனா கண்களில் நீர் கொட்ட வெங்காயம் நறுக்கி கையை சுட்டு கொண்டு ரவை வறுத்து உப்மா என்ற பெயரில் ஒரு வஸ்துவை கொண்டு வந்து டேபிளில் வைத்தாள். இதை சாப்பிட்டுட்டு போற வழியில எனக்கு ஒன்றும் ஆகாதில்ல? தைரியமா சாப்பிடுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டவன் முகத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி இருக்கு ஆனியன் டொமேட்டோ ரவா கிச்சடி? ஒரே ஒரு சந்தேகம். என்ன? இது ஆனியன் டொமேட்டோ ரவா கிச்சடி இல்ல, கேசரி. கேசரினா? கிச்சடினா உப்பு போட்டு பண்றது, கேசரினா சர்க்கரை போட்டு பண்றது. இத நீ இப்ப பண்ணியிருந்தியே இதே மாதிரி. மை காட், ஸ்வீட்டாவா இருக்கு? நீ யார் சுதர்சனா? எதுக்கு எங்கிருந்தோ வந்து என்னை இப்படியெல்லாம் பழி வாங்குற? அசோக் கிண்டலாக கேட்க சுதர்சனா நிஜமாகவே அழ ஆரம்பித்தாள். அசோக் பதறி போனான். சாரி சுதர்சனா, சும்மா விளையாட்டுக்கு தான் கிண்டல் பண்ணேன். உன் மனசை புண்படுத்தி இருந்தா வெரி சாரி. நான் அதுக்காக அழல. கேவலம் உப்புக்கும் சர்க்கரைக்கும் கூட வித்தியாசம் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு என்னை வளர்த்திருக்காங்க பாருங்க எங்க அம்மா. அதை நினைச்சு அழறேன். அதை இப்ப நினைச்சு என்ன ஆக போகுது? இப்படியே இருந்தா என்னை யார் கட்டிக்குவாங்க? மிஞ்சி போனா 10-15 நாள் இந்த வீட்டில் கெஸ்டா வச்சுக்கவே நீங்க யோசிக்கிறீங்க. ஆயுசு முழுக்க பொண்டாட்டியா யார் வச்சுப்பாங்க? அசோக் சத்தம் போட்டு சிரித்தான். நல்ல ஜோக். என் கஷ்டம் உங்களுக்கு ஜோக்கா இருக்கா? இப்ப என்ன, உனக்கு சமையல் கத்துக்கணும் அவ்வளவுதானே? ஆமா, ஏற்பாடு பண்றேன். என் ஃப்ரெண்ட் சரத் நலபாகத்துல எக்ஸ்பர்ட். அவங்கிட்ட சொல்லி உனக்கு சமையல் கத்துத்தர சொல்றேன். அதுக்கு முன்னால முதல்ல எது உப்பு, எது சர்க்கரை, எது துவரம்பருப்பு, எது பாசிப்பருப்புன்னு தெரிஞ்சுக்க பாரு. அப்புறம் சரத் சமையலை மறந்துட போறான்.
இது இருக்கட்டும், ஸ்மிதா கிட்ட இருந்து ஏதாவது ரிப்ளை வந்திருக்கா இமெயில்ல? பார்க்குறேன், நேத்தி வரைக்கும் வரல. ஒருவேளை அவ ஊர்ல இல்லையா? அதான் ரிப்ளை வரலையா? பார்ப்போம். அசோக் ஆபீஸுக்கு கிளம்பி சென்றாலும் சுதர்சனா பொழுது போகாமல் வீட்டை சுற்றி வந்தாள். டிவி பார்த்தாள், புத்தகங்களையும் புரட்டினாள். இந்நேரம் அப்பாவும் அம்மாவும் எப்படி பதறுகிறார்களோ! ஊரெல்லாம் வலை விரித்து தேடிக்கொண்டிருப்பார்கள். சுதர்சனாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்பாவும் அம்மாவும் நாளாந்தர அரசியல்வாதிகள். பணத்துக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள். அப்பாவின் ஆரம்ப காலம் மிக மோசமானது. எம்எல்ஏ ஒருவருக்கு அடியாளாக இருந்தவர். சேரி வாசம், சென்னை தமிழ், கேவலமான சிநேகங்கள், குறுக்கு வழியில் அபரிமிதமான வளர்ச்சி. 5 வருடங்களில் வீடு, வாசல், கார் இத்தியாதிகள். மகளிர் அணியில் இருந்த பெண்ணோடு காதல், தடபுடலாக கல்யாணம். 18 வருஷத்தில் 10 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தாலும் இன்னும் மந்திரி பதவி தரப்படவில்லை. அம்மா அப்பா இருவரையும் பார்க்க வீடு தேடி வந்த மனிதர்களும் மட்டமாக இருந்தார்கள். முக்கால்வாசி பேரிடம் சாராய வாடை அடித்தது. கோபுரத்து உச்சியில் இருந்தாலும் குப்பை குப்பைதான் என்று ஒவ்வொரு செயலிலும் நிரூபித்து கொண்டிருந்தார்கள். 8வது படித்து கொண்டிருந்த வரை இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. படிப்பு, பள்ளி, ஃப்ரெண்ட்ஸ் என்று அது ஒரு தனி உலகமாக இருந்தது. 8ஆம் வகுப்பு முழு பரீட்சை லீவில்தான் அவள் பெரிய மனுஷியானாள். அந்த சடங்கை கிட்டத்தட்ட கல்யாண மாதிரி மிக மிக ஆடம்பரமாக செய்தார்கள் அம்மாவும் அப்பாவும். நகரின் மிக பெரிய சத்திரத்தை வாடகைக்கு எடுத்து அரசியல் பெரும் புள்ளிகள் அத்தனை பேரையும் அழைத்திருந்தார்கள். அன்னம் மயில் என்று அலங்கார தேர்கள் செய்து அவளை விதம் விதமாக அலங்கரித்து அதில் அமர்த்தி வீடியோவும் போட்டோக்களும் எடுத்தது சுதர்சனாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சுதர்சனா முதன்முறையாக தன் பிறப்பு நினைத்து கவலையும் வெட்கமும் அடைந்தாள். தான் படிப்பும் பண்பும் குணமும் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறக்கவில்லை என்ற உறுத்தல் ஏற்பட்டது. அப்பா பணக்காரர் என்று சொல்லிக் கொண்டால் போதுமா? அவர் படித்தவர், பண்பும் நாசுக்கும் நிறைந்த உயர்தரமான மனிதர் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா? அப்பாவோடு 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாம். ஆனால் தலை நிமிர்ந்து உட்கார்ந்து விட முடியாது. கோட்டும் சூட்டும் நுனி நாக்கு ஆங்கிலமும் மேல் நாட்டு நாசுக்குமாக பரம்பரை பணக்கார அப்பாக்களோடும் அம்மாக்களோடும் வரும் பெண்கள் இவள் அப்பாவின் கரை வேட்டியையும் கருப்பு நிறத்தையும் கடுவன் பூனை மாதிரி முகத்தையும் ஒருவித முக சுளிப்போடு கேலி பொருளை பார்ப்பது போல் பார்க்கும்போது ஏண்டா அப்பாவோடு அங்கு வந்தோம் என்றாகிவிடும் அவளுக்கு. வேரர்களை அடா விடா என்று சொடக்கு போட்டு அழைப்பதும், சகட்டு மேனிக்கு கண்டதையும் ஆர்டர் பண்ணி ஃபோர்க் ஸ்பூன் எதுவும் உபயோகப்படுத்தாது கசக் என்ற கசக்க அரைக்கும் சத்தம் கேட்க கிரைண்டர் கணக்கில் அரைத்து அரைத்து சாப்பிடும் அநாகரிகமும் சின்ன வயதில் இதெல்லாம் அவமானமாய் தெரியவில்லை. ஆனால் 15 வயதுக்கு பிறகு இதெல்லாம் பெரிய விஷயமாக தோன்றியது. அப்பா அம்மாவோடு வெளியில் போவதை மெல்ல மெல்ல குறைத்து கொண்டாள். பண்பற்ற ஒரு பெற்றோரின் மகளாக பிறந்ததை நினைத்து மனம் கூசியது. கூச்சம் நாளடைவில் கசப்பாக மாறியது. பெற்றோருக்கும் அவளுக்கும் இடையில் இடைவெளி ஏற்பட்டு அதிகரித்தது. அவர்கள் எது சொன்னாலும் இவள் வேண்டுமென்றே கேட்க மறுத்தாள். ஒரு கட்டத்தில் அவளை வீட்டில் வைத்திருந்தால் வீட்டுக்குள்ளேயே எதிர்க்கட்சி உருவாகிவிடும் என பயந்து கொடைக்கானல் பள்ளியில் சேர்த்தார்கள். வீட்டை விட ஹாஸ்டலில் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாள். பள்ளி படிப்பு முடிந்து மதுரையில் கல்லூரியில் சேர்ந்து முதல் வருட படிப்பு முடிந்த பிறகுதான் பிரச்சனை ஆரம்பித்தது. பதவியில் இருக்கும் போதே பெண்ணுக்கு கல்யாணம் செய்தால்தான் மொய் பணம் என்ற பெயரில் பல லட்சங்களை பார்க்க முடியும் என்ற நப்பாசையில் அவசரமாக ஒரு மாப்பிள்ளை பார்த்தார்கள். மட்டமான குணமும் ரசனையும் கொண்டவர்கள். வாங்கும் பொருளும் அவர்களைப் போலவே மட்டமாகத்தான் இருக்கும் என்று நிரூபித்து அவர்கள் செயல் தங்களைப் போலவே குறுக்கு வழியில் முன்னேறிய ஒரு மட்டமான மனிதனைத்தான் அவர்களுக்கு பிடித்தது. பெண் பார்க்க வந்திருந்த அந்த ஆளை பார்த்ததுமே வயிற்றில் அமிலம் சுரந்தது அவளுக்கு. மாப்பிள்ளை பையன் பெண்ணோடு தனியே பேச வேண்டும் என்றான். அம்மா ஒரு அறைக்கு அவர்களை அனுப்பி வைத்தாள். அங்கே அவன் பார்த்த பார்வையும் அவனுடைய சிரிப்பும் இரட்டை அர்த்த பேச்சும் அவளை ஆத்திரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது. எல்லோரும் போனதும் அம்மாவிடம் கத்தினாள். என்னால இவனை கட்டிக்க முடியாது. ஏன், அவனுக்கு என்ன? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவனை பார்த்தா நல்லவனா தெரியல. நல்லவன் கெட்டவன்னு நெத்தியிலையா எழுதி ஒட்டி இருக்கு? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரிய வேணாம்.
இன்னி தேதிக்கு அவங்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இன்னும் 4 வருஷத்துல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு. தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், கொஞ்சம் ஹிந்தின்னு 4 மொழி தெரியும் அவனுக்கு. அரசியல் தந்திரங்கள் அத்தனையும் அத்துப்படி. அப்புறம் என்ன, இது போதாதா? உங்க அப்பாவை கட்டிக்கிட்டு நான் சந்தோஷமா இல்ல? அரசியல்வாதிங்களுக்கு இருக்கிற மவுசு இப்ப வேற யாருக்கு இருக்கு? ஒழுங்கா நாங்க சொல்றத கேளு, சொல்லிட்ட. முடியாது. உங்க பணத்தாசைக்காக கண்ட பொறுக்கிக்கும் கழுத்து நீட்ட நான் ஒன்றும் பொம்மை இல்லை. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். தாராளமா நடத்திக்க. நான் இங்க இருந்தா தானே. எங்க போவ? மிரட்டுறியா? மிரட்டல் உங்களுக்கு புதுசில்ல. நீங்க மக்களை மிரட்டி சொத்து சேர்க்கிறது பழக்கம் தானே. அதன் பிறகு அம்மா அப்பாவோடு அவசர ஆலோசனை செய்தாள். அவளை ஒரு அறைக்குள் சிறை வைத்துவிட்டு நிச்சயதார்த்தம் நடத்தினார்கள். முள்ளை முள்ளால் எடுக்க தீர்மானித்தாள் சுதர்சனா. கல்யாணத்திற்கு தனக்கு சம்மதம் என்று நாடகம் ஆடினாள். அம்மாவின் நம்பிக்கையை பெற கல்யாண வேலைகளில் மிகுந்த ஆர்வம் காட்டினாள். அம்மா நம்பி ஏமாற சரியாய் 1 மாதம் ஆயிற்று. கல்யாணத்திற்கு 1 வாரம் முன்புதான் அங்கிருந்து தப்பிக்க முடிந்தது. புறப்படும் போது கூட தான் இப்படி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேருவோம் என அவள் நினைக்கவில்லை. 4 பேரையும் முதலாக காரில் பார்த்ததும் அவள் கற்பனை எங்கெங்கோ பறந்தது. 4 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தன்னந்தனியாக ஒரு இளம் பெண்ணை பார்த்து விட்டால் அவர்கள் மிருகங்களாக மாறி விடுவார்கள் என்பதுதான். ஆனால் நடந்ததோ வேறு. அவலங்களையும் அசிங்கங்களையுமே பார்த்து பழகிய கண்கள் முறையாக அதிசயத்தை பார்த்தது. 4 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெண்ணை காப்பாற்றி பத்திரமாக அழைத்து வந்து இந்த நிமிடம் வரை அவளை கண்ணியமாய் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய அதிசயம்! சுதர்சனா அந்த 4 பேரையும் நினைத்து மிகவும் ஆச்சரியமடைந்தாள். காலிங் பெல் அடிக்கும் ஓசை கேட்டது. சுதர்சனா எழுந்து போய் பாதுகாப்பு சங்கிலியை மாட்டிவிட்டு லேசாக கதவை திறந்து யார் என்று பார்த்தாள். தைரியமா திறங்க, நான் தான் சரத். சுதர்சனா கதவை திறந்தாள். வாங்க. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா. உங்களை பத்தி எல்லாம் நினைச்சு வியந்துகிட்டு இருக்கேன். என்ன வியப்பு? தன்னந்தனியா மாற்ற பொண்ணை கற்பழிக்கிற ஆண்களை பத்தித்தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நகம் கூட படாம பத்திரமா கூட்டிட்டு வந்து இடம் கொடுத்து வச்சிருக்கிறவங்களை இப்பதான் பாக்குறேன். அதிசயம் தானே இது? அப்ப கற்பழிச்சாதான் நார்மலான ஆம்பளைன்னு அர்த்தமா? சேச்சே, நான் அப்படியா சொன்னேன்? சரி, எப்படியோ இருக்கட்டும். நான் வந்த வேலையை கவனிக்கலாமா? என்ன வேலை? உங்களுக்கு சமையல் கத்துத்தரணும்னு அசோக் சொன்னான். உப்புக்கும் சர்க்கரைக்கும் கூட வித்தியாசம் தெரியலையாமே. அப்படியா? சுதர்சனா வெட்கத்தோடு சிரித்தாள். கோச்சிங் ஆரம்பிக்கலாமா? மார்னிங் டைம் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்புறம் பேயாட்டம் அலைஞ்சிட்டு பாதி ராத்திரி ஆயிடும் வீடு திரும்ப. சரத் ஃப்ரிட்ஜ் திறந்து உள்ளிருந்த காய்கறிகளை எடுத்து வைத்தான். முதல்ல சாம்பார் ரசம் வைக்க கற்றுக்கோங்க. காய் நறுக்க தெரியுமா? நறுக்கிட்டா போச்சு. அப்படின்னா இது முருங்கைக்காய், குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் நறுக்குங்க. நான் அதுக்குள்ளே அரிசியும் பருப்பும் களையிறேன். அரிசியை களையிறதுன்னா? கழுவிட்டு வரேன்னு சொன்னேன். ஓ, கழுவிட்டு என்ன செய்யணும்? சொல்கிறேன், காயை நறுக்குங்க. சரத் ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கொண்டு நீர் விட்டு 4-5 முறை கழுவினான். கழுவி அரிசியோடு அவன் திரும்பிய போது சுதர்சனா இரத்த களரியோடு பேந்த விழித்து கொண்டிருந்தாள். 2-3 துண்டாக நறுக்கி இருந்த குடமிளகாய், முருங்கைக்காய் எல்லாம் செக்கச்செவேல் என்று இருந்தது. அட, உங்களுக்கு மந்திர வித்தையெல்லாம் தெரியுமா? குடமிளகாயை பீட்ரூட் ஆக்கிட்டீங்க. சு, இரக்கமே இல்லையே உங்களுக்கு. கையை வெட்டிக்கிட்டு நிக்கிறேன், கிண்டல் பண்றீங்க. நான் முருங்கைக்காயை நறுக்க சொன்னா நீங்க எதுக்கு லேடிஸ் ஃபிங்கரை நறுக்குறீங்க? நான் என்ன விரல் குழம்பா வைக்க போறேன்? பியூர் வெஜிடேரியன் குழம்பு தான் நாம சமைக்கிறோம், தெரியுமில்ல? கடவுளே, 1 லிட்டர் பிளட் போயிடுச்சு. யாருக்காவது தானம் பண்ணி இருந்தாலாவது புண்ணியம் கிடைச்சிருக்கும். நீங்க என்னடா அண்ணா? கரெக்ட். எதையாவது இழந்ததுக்கு பிறகுதான் மனுஷனுக்கு புத்தி வருது. இப்படி தொலைஞ்சதுக்கு பதிலாக யாருக்காவது கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. சரத் அலமாரியில் இருந்த முதலுதவி பெட்டி எடுத்து அவள் காயத்தை துடைத்து மருந்தும் பஞ்சும் வைத்து கட்டு போட்டான். ஒரு ஆணுக்கு போர் முனைன்னா பெண்ணுக்கு கிச்சன். 2மே கவனமாய் இருக்க வேண்டிய இடம். 2 இடத்துலையும் காயம் பட வாய்ப்பு உண்டு. நிதானமும் கவனமும் கண்டிப்பா இருக்கணும். சரத் எழுந்தான். இப்படி உட்காரு, நான் சமைக்கிறேன், நீ பார் என்றான். ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்தபடி சமைத்தான். அதிசயமாக பார்த்தாள் அவள். ஆமா, உங்களுக்கு எப்படி சமையல்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது?
பொதுவா ஆம்பளைங்களுக்கு பிடிக்காத வேலையாச்சே. என்னை பொறுத்தவரை நான் களவும் கற்று மரங்கிற டைப். அப்போ திருடவும் தெரியுமா? ஆ, திருடுவேன் மத்தவங்க மனசை. சரத் சாம்பாருக்கு தாளித்தபடி சொல்ல சுதர்சனா விழிகள் விரிய அவனையே பார்த்தாள். வீடு திமிலோகப்பட்டு கொண்டிருந்தது. எம்எல்ஏ சுகுமாரனும் கவுன்சிலர் வசந்தாவும் கண்ணும் முகமும் சிவக்க ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் சுதர்சனாவின் பை இருந்தது. எப்பட்றா இது? எப்படி இது மட்டும் கிடைச்சது? சோம்பேறி பசங்களா! ஆளை கண்டுபிடிங்கடான்னா பைய எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல? துத்தேரி பசங்களா! உதவாக்கரைங்களா! நாங்க என்னங்க செய்யட்டும்? உங்க ஃபோன் வந்ததுமே கிண்டியாண்ட நின்னு ஒவ்வொரு பஸ்ஸா ஏறித்தான் பார்த்தோம். ஒரு பஸ்ல இந்த பேக் மட்டும்தான் இருந்தது. பொண்ணு எங்கன்னு கண்டக்டரை கேட்டா இவ்வளோ நாழி இருந்துச்சே, இப்பதான் இறங்கி இருக்கணும், நான் பார்க்கல ஏங்கிறார். நாங்களும் உடனே நாலா பக்கமும் ஆளுக்கு ஒருத்தரா போய் தேடினோம். ஆனா பாப்பா அதுக்குள்ள எங்க போச்சுன்னே தெரியலைங்க. போங்கடா போய் கொட்டிக்கங்க. எம்எல்ஏ அவர்களை விரட்டி விட்டு ஆத்திரத்தோடு குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். அப்போ அவ சென்னையில தாங்க இருக்கணும். அங்க அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். இல்லாட்டியும் சென்னையில நம்ம ஆளுங்களை முடுக்கி விட்டு அவளை வீதி வீதியா தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நம்மளை அவமானப்படுத்தியவளை நம்ம பெண்ணாவே இருந்தாலும் சும்மா விடக்கூடாது. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாளே பாவி. அவர் டெலிஃபோன் எடுத்தார். சென்னைக்கு எஸ்டிடி செய்து நிறைய பேரோடு பேசினார். போனை வைத்துவிட்டு மனைவியை பார்த்தார். நாம இன்னைக்கு ராத்திரியே சென்னைக்கு போறோம். அவளை கண்டுபிடிக்கிற வரை அங்கதான் இருக்க போறோம். வேண்டிய துணிமணிகளோட தயாராயிரு என்றவர் எங்கோ வெளியில் கிளம்பி சென்றார். உனக்கு சீட்டு விளையாட தெரியுமா சுதர்சனா? ரம்மியா ட்ரம்பா? எல்லாம் தெரியுமா? அப்ப வா வந்து உட்கார். ஒரு கை குறையுது. தீபக் வர வரை ஆடு. ஆடிட்டா போச்சு. நான் யாருக்கு ஜோடி? அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏம்மா தாயே, நாங்க ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்கலையாக்கும்? அதெப்படி? யாரோடையாவது ஜோடி சேர்ந்துதானா ஆகணும். இங்க 4 சேர் போடுங்க சொல்றேன். சுதர்சனா தானே 4 சேரை இழுத்து போட்டு டீப்பாயை நடுவில் வைத்தாள். நாம 4 பேரும் இதை சுத்தி மியூசிக்கல் சேர் ஓடுவோம். நான் ஸ்டாப்னு சொன்னதும் யார் எந்த சேர் முன்னால நிக்கிறோமோ அதுல உட்கார்ந்துடணும். சரியா? கண்ணை திறந்துகிட்டு ஓடக்கூடாது யாரும். அப்பதான் சரிப்படும். அதுவும் சரிதான். கண்ணை மூடிக்கிட்டு ஓடுவோம். நம்மள சின்ன பசங்களாக்குறாடா இந்த பொண்ணு. நம்ம படிப்பு கௌரவம் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்கடா பிரசன்னா சொல்ல மற்றவர்கள் அதை சட்டை செய்யவில்லை. பாரா, விளையாடுற நேரத்துல குழந்தைகள் ஆயிடணும். அதான் சரி. கண்ணை மூடு. ரெடி ஸ்டார்ட். அவர்கள் சுற்றி சுற்றி ஓடினார்கள். 8வது ரவுண்டில் சுதர்சனா ஸ்டாப் என்றாள். அசோக்கிற்கு எதிரில் நின்றிருந்தாள் சுதர்சனா. பிரசன்னாவும் சரத்தும் மற்றொரு ஜோடி சேர்ந்திருந்தனர். எல்லோர் முகத்திலும் ஒரு பொன் சிரிப்பு படர்ந்திருந்தது. சரத் சீட்டை குலுக்கி போட்டான். வெற்றியும் தோல்வியும் 2 ஜோடிகளுக்கு நடுவில் ஊசலாடியது. 5வது ஆட்டத்தில் தீபக் வந்துவிட சுதர்சனா எழுந்து கொண்டாள். ஜாலியா சீட் ஆடுறீங்களாக்கும்? பின்ன அழுதுட்டேவா ஆடுவாங்க? இப்போ நான் சொல்ற நியூஸை கேட்ட அழுதுடுவனி. தீபக் அவள் எழுந்த சேரில் அமர்ந்தபடி சொன்னான். என்னடா நியூஸ்? இவளை தேடிக்கிட்டு ஒரு படையே சென்னையில சுத்திட்டு இருக்கு தெரியுமா? அப்படியா? இந்த நியூஸ் உனக்கு எப்படா தெரியும்? ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்குற கேள்வியா இது? டேய், இவன் சினிமா ரிப்போர்ட்டர்டா. நடிகைங்க நியூஸ் தானே ஜென்ரலா பீராய்வான். இது தானா தேடி வந்த நியூஸ்டா. விவரமா சொல்ல. இன்னைக்கு ஒரு ஆளு எங்க பத்திரிகை ஆபீஸ்க்கு வந்திருந்தான். இவ போட்டோவை கொடுத்து காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்க வந்திருந்தான். சென்னை எடிஷன்ல மட்டும் வந்தா போதும். நான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. பொண்ணு யாருங்கன்னு நைஸா விசாரிச்சேன். ரொம்ப ரஃபா பேசினா. எதுக்கும் இருக்கட்டும்னு தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறோம். எங்க ஆளுங்களே அநேகமா கண்டுபிடிச்சிடுவாங்க. சிட்டி முழுக்க இவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். கண்டிப்பா கிடைச்சிடுவா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லி கை குலுக்கிட்டு நழுவி நேரா இங்க வர. சற்று நேரம் அங்கே மௌனம் நிலவியது. சுதர்சனாவின் முகம் பயத்தில் இறுகியது. உதட்டை கடித்து கொண்டு அழுகையை அடக்க பார்த்தாள். ஏய் சுதர்சனா, நீ எதுக்கு பயப்படுற? நீ இங்க இருக்கிறத அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பயப்படாத. எங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது. இத பார் சுதர்சனா, நீ இங்க நிம்மதியா இருக்கலாம். அக்கம் பக்கம் யார் கண்லையும் நீ பட்டுடலையே. இல்ல, அப்படியே இரு. என்ன வேணும்னாலும் எங்களை கேளு.
நீ வெளியே இறங்கிடாத. உன் துபாய் ஃப்ரெண்டு ஏன் இப்படி ரிப்ளை பண்ணாமல் இருக்கா? தெரியலையே. சரி சுதர்சனா, எவ்வளோ நாள் தான் இப்படி ஒளிஞ்சிட்ருப்ப? உன் எதிர்காலம் என்னன்னு நீ தீர்மானம் பண்ணிக்க வேண்டாமா? உன் சிநேகிதியை இனியும் நம்பிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தோணுது. எனக்கும் அப்படித்தான் தோணுது. வேற யாராவது உன்னோட வெல் விஷஸ் இருக்காங்களா? உங்க அம்மா கிட்ட காட்டி கொடுத்துடாம உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்கன்னு நீ யாரையாவது நினைக்கிறையா? அப்படி யாராவது இருந்தா சொல்லு. அவங்க கிட்ட உன்னை கொண்டு சேர்த்துடுறோம். ச்சு, அப்படி யாரும் எனக்கு இல்ல. சுதர்சனா கண்கள் கலங்க அவர்களை பார்த்தாள். உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு பிரச்சனை ஆயிட்டேன் இல்ல? சேச்சே, நாங்க அப்படி சொல்லல. உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுமேன்னு தான். இந்த பார் சுதர்சனா, நீ இப்ப எதை பத்தியும் கவலைப்படாத. டேய் பசங்களா, இதை பத்தி நாம அப்புறம் பேசலாம். அவன் மூட விட்டாயிட்டாடா பார். வீட்டுக்கு வந்த விருந்தாளி அழக்கூடாதுடா. சரி சொல்லு சுதர்சனா, இன்னைக்கு என்ன நலபாகம்? அசோக் கேட்டதும் சுதர்சனா சட்டென்று பழைய மூடுக்கு மாறினாள். சப்பாத்தி சப்ஜி பண்ணியிருக்கேன், கொண்டு வரவா? எல்லாருக்கும் கொண்டு வா. யாம் பெரும் துன்பம் இவ்வையகமும் பெறட்டுமே. உதைப்பேண்டா ராஸ்கல். அவ இப்பெல்லாம் நல்லா சமைக்கிறான்னு இதே வாய்தானே நேத்து சொல்லுச்சு. அதுவும் இல்லாம என் ட்ரைனிங்கை கேவலமா பேசின உனக்கு மட்டும் விளக்கெண்ணெய் ஊத்தி சப்பாத்தி தர சொல்வேன். சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேன்டா. இப்படி கோச்சுக்கிற? நியாயமா உனக்குத்தான் நான் தேங்க் பண்ணணும். நிஜமாவே நல்லா சமைக்கிறா. நேத்து ஒரு காரக்குழம்பு வச்சிருந்தா பார். அடடா, சொல்ல நாக்கில்ல. ஏன் காரத்துல நாக்கு இழுத்துடுச்சா? காரக்குழம்புனா காரமாக தானே இருக்கணும். அதான் வழக்கமாக போடுறதை விட 4 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டேன். தப்பா? சர்க்கரை பொங்கல்ங்கிறோம், ஆனால் சர்க்கரையா போடுறோம்? வெல்லம் தானே. அதை மாதிரி தான். பேரில் மட்டும் காரம் இருந்தால் போதும். குழம்புல லிமிட்டாக தான் இருக்கணும். சரத் கார குழம்புக்கான அளவுகளை அவளுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தான். சுதர்சனா உள்ளே போய் சப்பாத்தியும் சப்ஜியும் வைத்திருந்த ஹாட் பேக்குகளை எடுத்து வந்தாள். பரவாயில்லையே, நல்லாவே பண்ணியிருக்கையே. சப்பாத்தி சப்பாத்தி மாதிரியே வட்டமாக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சப்பாத்தியில் மேப்பெல்லாம் வரைஞ்சா தெரியுமா? எல்லா நாட்டு ஷேப்லேயும் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, கனடா எல்லாத்தையும் ஜாலியாக கடிச்சு குதறி விழுங்கினோம். கிண்டல் அடிக்காத, சாப்பிட்றா. ஜாலியாக பேசி சிரித்தபடி அவர்கள் சாப்பிட்டு விட்டு கிளம்பும்போது மணி இரவு 10 விட்டது. இப்போதெல்லாம் யாரும் வெளியில் சுற்றுவதில்லை. சுதர்சனாவின் தனிமையை போக்க அசோக் வீட்டுக்கே வந்து அரட்டை அடித்துவிட்டு போவதை வழக்கமாக்கி கொண்டார்கள். கேரம், செஸ், சீட்டு என்று இன்டோர் கேம்ஸ் விளையாடினார்கள். ஒரு விதத்தில் அப்பாவும் அம்மாவும் தனக்கு நல்லதுதான் செய்திருப்பதாக நினைத்தாள். அவர்கள் அவள் கல்யாணத்தை தங்கள் இஷ்டப்படி ஏற்பாடு செய்யாமல் இருந்திருந்தால் இவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்காது. அந்த வரைக்கும் அவர்களுக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும். இங்கே வந்து விளையாட்டு போல் 15 நாள் ஆகிவிட்டது. துபாய் சிநேகிதியை இனி மறந்துவிட வேண்டியதுதான். இன்னும் எவ்வளவு நாள் இந்த வீட்டில் இருக்க முடியும்? பாவம் அசோக், தன்னால் அவருக்கு ஏன் கஷ்டம்? இனியும் சும்மா இருப்பதில் அர்த்தம் இல்லை. எதிர்காலத்தை பற்றி ஏதாவது ஒரு முடிவெடுத்துத்தான் ஆக வேண்டும். சுதர்சனா யோசிக்க ஆரம்பித்தாள். என்ன யோசனை? நண்பர்களை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த அசோக் கேட்டான். எனக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அசோக். திடீர்னு என்ன? இன்னும் எத்தனை நாள் உங்களுக்கு பாரமாக இருக்க முடியும்? ஏதாவது வேலை கிடைச்சா போஸ்டல் படிப்பை தொடர்ந்துகிட்டு என் பாட்டை நான் பார்த்துக்குவேன். இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது சுதர்சனா. ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு தெரிஞ்சா பல விதத்திலையும் அவளுக்கு வலை விரிக்கும். உப்புக்கும் சர்க்கரைக்குமே வித்தியாசம் தெரியாத உன்னால மனுஷங்களை எப்படி இனம் பிரிச்சு அறிய முடியும்? பணம்ங்கிற 4 சுவத்துக்குள்ள வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்ட. 15 நாள் உங்கூட பழகின அக்கறை எனக்குள்ள இருக்கு. உன்னை வெளியே அனுப்ப வேணாம்னு அது சொல்லுது. உன்னால எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. உன் சிநேகிதிக்கு மறுபடியும் இமெயில் அனுப்பியிருக்க. இதுக்காவது ரிப்ளை வருதான்னு பார்ப்போம். அதுவரை மனசை சங்கடப்படுத்திக்காம இரு. புக்ஸ் படி, டிவி பாரு, போர் அடிச்சா சமையல் பண்ணு. உங்க குக் எப்போ வரார்? அவர் வந்து யாருன்னு என்ன கேட்டா என்ன சொல்வீங்க? ஏன் குக் தானே, நாளைக்கு வரார். அவன் சொன்னதும் அவள் முகத்தில் பயமும் கலவரமும் படர்ந்தது. பயந்தாச்சா? அசோக் சிரித்தான். சும்மாதான் சொன்னேன். உனக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு சுதர்சனா. ஊர்ல ஏதோ குடும்ப பிரச்சனைன்ட்டு உள்ளூர்லேயே ஏதாவது வேலை தேடிக்கிட்டு குடும்பத்தோடு இருக்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். நீங்க வேற சமையல்காரரை பார்த்துக்கோங்கன்னு லெட்டர் போட்டிருக்கார் என் குக். வேற சமையல்காரர் பார்த்தாச்சா? சமையல்காரின்னு சொல்லு. யாரு? கண்ணாடியில் போய் பாரு, தெரியுமா? கொழுப்பு. என்னை பார்த்தா சமையல்காரியா தெரியுதா?
இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீதான் சமையல்காரி. ஆமா, நாளைக்கு என்ன சமையல்? 1/2 கிலோ மிளகாயை அரைச்சு விட்டு சாம்பார். என்ன, ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சதா? கவுன்சிலர் வசந்தா கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்து எதிரில் இருந்தவர்களை பார்த்து அதிகாரமாக கேட்டாள். இல்லைங்கம்மா, இந்த ஊர்ல ஒரு இண்டு இடுக்கு விடாம தேடிட்டோம். பாப்பாவை கண்டுபிடிக்க முடியல. வசந்தாவின் முகம் இறுகியது. புருஷனை எரிச்சலோடு பார்த்தாள். போங்கடா, போய் இன்னும் நல்லா தேடுங்க. யார் அவளை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் தர்றேன். போய் தேடுங்க. எந்த வேஷத்திலையாவது எல்லா வீட்டு கதவையும் தட்டுங்க. ஏரியாக்கு 4-5 பேரா போங்க. செலவுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கங்க. காரியத்தை முடியுங்க. இது என் மான பிரச்சனை. அவளை பிணமாவது கொண்டாங்க. அவர் பாக்கெட்டில் இருந்து 100 ரூபாய் தாள்களை அள்ளி எடுத்து வீசினார். அவர்கள் போனதும் கதவை தாளிட்டு விட்டு வந்தார். எங்கதான் போயிருப்பா? அவளுக்கு இந்த ஊர்ல யாராவது சிநேகிதுங்க இருக்காங்களா உனக்கு தெரிஞ்சு? இங்க யாரும் இருக்காப்புல தெரியல. ஆனா நம்ம வீட்டுக்கு முன்னால் எல்லாம் அடிக்கடி ஒரு பொண்ணு வருமே, வினிதான்னு. அந்த பொண்ணு தான் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா அது கூட இப்போ துபாயில இருக்கு. எம்எல்ஏ ஒரு வினாடி புருவம் சுருக்கி யோசித்தார். ஒருவேளை இவ துபாய்க்கு போயிருந்தா? சேச்சே, தனியா எல்லாம் இவளுக்கு அவ்வளோ தூரம் போக தெரியாதுங்க. யாருடி இவ? தனியா சென்னை வரை வர தெரிஞ்சவளுக்கு ஏரோப்ளேன் ஏறி துபாய்க்கு போக தெரியாதாக்கும்? எங்க பாஸ்போர்ட் விசா எல்லாம் வேணாமா? அவ பாஸ்போர்ட் தான் அவ எடுத்து போன பையிலேயே இருக்க. அப்புறம் எப்படி துபாய் போக முடியும்? அதுவும் சரிதான். 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாங்க. கவுன்சிலர் முதல் முறையாக கண்ணீர் விட்டு அழுதாள். அழுதா ஆச்சா? பொண்ணை நீ சரியா வளர்த்திருந்தா இப்படியெல்லாம் ஆகி இருக்குமா? ஓடிப்போன பொண்ணை இனி அந்த பையன் கட்டுவானா? கதவை தட்டுன அதிர்ஷ்டத்தை உன் பொண்ணு காலால எட்டி உதைச்சிட்டா. அதிர்ஷ்டத்தோட சேர்த்து நம்ம மான மரியாதையும் இல்லை போயிடுச்சு. இவ இல்லாம இனி ஊர்ல தலகாட்டி நடக்க முடியுமா? துண்டை எடுத்து இடுப்புல கட்டி நின்னவன் எல்லாம் இனி தோல்ல போட்டுக்கிட்டு இளப்பமா பார்ப்பாங்க. தேவையா சொல்லு? நம்மளை அவமானப்படுத்தினவ நம்ம பெண்ணாவே இருக்கட்டுமே, பழிக்கு பழி வாங்காம விடுறதில்ல. அவ கிடைக்கட்டும், அப்புறம் பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அவளுக்கு. எம்எல்ஏ முகம் சிவக்க கத்தினார். முஷ்டியால் டேபிளில் ஓங்கி குத்தினார். டேபிளில் மீதிருந்த சாமான்கள் எகிரி விழுந்தது. சரத், உனக்கு ஃபோன். அப்பா அழைக்க பாதி ஷேவிங்கோடு சரத் ஃபோன் அருகில் வந்தான். நான் தான் அசோக் பேசுகிறேன். என்னடா? ஒரு ஹெல்ப் வேணும்டா. என்ன? இன்னைக்கு மத்தியானம் நான் அவசர வேலையா ஹைதராபாத் போகிறேன். திரும்பி வர 2 நாள் ஆகும். இந்த 2 நாளும் சுதர்சனா தனியாக இருப்பா. நீங்கள் யாராவது தான் அவளுக்கு துணையாக வந்து இங்கே இருக்கணும். பிரசன்னாட்ட கேட்டேன். அவனே ஊரில் இருக்க மாட்டானாம். தீபக் அவங்க அம்மாவை நினச்சி பயப்படுறான். நான் உன்னை தாண்டா நம்புகிறேன். நீயாவது எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் ஹெல்ப் பண்ணுறா. நானா? சரத் ஓரக்கண்ணால் அப்பாவை பார்த்தான். பாத்தியா, நீயும் பயப்படுறையே. பாவம்டா சுதர்சனா. ஓகே சார், நான் இன்னைக்கே போகிறேன் சார். புரியுது சார், இது அர்ஜென்ட் வேலை. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் சார். ஃபோனை வைத்தான். யாருடா ஃபோனில்? அசோக் குரலாட்டம் இருந்ததே, அவன்தானா? இல்லைப்பா, எங்கள் ஆஃபீஸில் இருந்து என் சீனியர் தான் பேசினாரு. அவசர வேலையாக பெங்களூர் போக சொல்கிறார். டிக்கெட் எல்லாம் கூட ரெடியாம். லால்பாக் எக்ஸ்பிரஸ் மத்தியானம் 3:45க்கு வண்டி வரும். வர 2 நாள் ஆகும்ப்பா. நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே போயிடுவேன். சரத் குளிக்க போனான். ஒரு சின்ன ப்ரீஃப் கேஸில் 2 செட் ட்ரெஸ் எடுத்து வைத்து கொண்டு அம்மாவிடமும் அண்ணியிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பி நேராக அசோக் வீட்டுக்கு வந்தான். வாடா, அசோக் வரவேற்றான். ஏண்டா ஃபோனில் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குற? என்ன விஷயம்? அதை ஏன் கேட்குற? உன் வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்லிட்டா பின்ன வர முடியும்? பெங்களூர் போகிறதா சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். தேங்க்ஸ்டா. சரி, நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன். நான் வர கொஞ்சம் லேட்டானா பயப்படாத சுதர்சனா. கதவை நல்லா தாழ் போட்டுக்க. நானே வந்துட்டா கூட செக் பண்ணிக்காம கதவை திறக்காத, சரியா? அவன் போன 1/2 மணி நேரத்தில் அசோக்கும் 1000 முறை ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். யாரது? ஃபோன் குரல் அதட்டியது. நீங்க யாரு? அசோக் வீடு தானே? ஆமா, நீங்க? நான் அவங்க அப்பா. நீ யார் பேசுறது? எதிர்முனை கேட்டதும் நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது. திரு திருவென்று விழித்தாள். ஹலோ? எதிர்முனை கத்தியது. நான் நான் அவர் ஃப்ரெண்டோட. தயங்கி நிறுத்தினாள். ஃப்ரெண்டோட ஒய்ஃபா தங்கையா? எந்த ஃப்ரெண்டு? பேர் என்ன? அசோக் இல்லை வீட்டில்?
இல்ல ஊர்ல இல்ல வீட்டுக்கு காவலா எங்களை வர சொன்னார் அதான். அப்படி சொல்லு. நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, அசோக் எந்த ஊருக்கு போயிருக்கா? ஹைதராபாத். வர 2 நாள் ஆகும்னார். அவர் வந்தா நீங்க ஃபோன் பண்ணதா சொல்லிடுறோம். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, முக்கியமான விஷயம்தான். அவன் வந்ததும் உடனே ஊருக்கு புறப்பட்டு வர சொல்லு. கல்யாண விஷயம்னு சொல்லு. அவர் ஃபோனை வைக்க சுதர்சனா அப்பாடா என்ற நெஞ்சை பிடித்து கொண்டாள். சரத் வர இரவு 11 மணி ஆயிற்று. அதுவரை கொட்ட கொட்ட விழித்தபடி டிவி பார்த்து கொண்டிருந்தாள். ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, போர் அடிச்சுதா? பின்ன தனியா இந்த வீட்ல ஒரு நாள் இருந்து பாருங்க தெரியும். சாப்பிட என்ன இருக்கு? சூடா இட்லி இருக்கு. தொட்டுக்க மிளகாய் பொடி கொண்டு வரவா? நீ சாப்பிட்டையா? இன்னும் இல்ல. தனியா சாப்பிட பிடிக்கல. நீங்க வந்தப்புறம் சாப்பிடலாம்னு இருந்துட்டேன். சரி, எடுத்து வை. முகம் கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பிடும்போது அசோக்கின் அப்பா ஃபோன் பண்ணின விவரத்தை பற்றி அவனிடம் சொன்னாள். பரவாயில்லையே, நீ கூட சமாளிச்சு பேசிட்டியே. நீங்க வேற, என் உடம்பு நடுங்கினது எனக்குத்தானே தெரியும். ஆ, அவங்களும் வருஷத்துக்கு 4 பொண்ணு பார்க்கறாங்க. இவனுக்கு பிடிச்சா தானே? எப்படிப்பட்ட பொண்ணு வேணுமாம் இவருக்கு? என்கிட்ட கேட்டா அவன் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆமா, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? சர்தா, ஏன் உங்க வீட்ல பொண்ணு எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா? அந்த தொல்லையே என்னன்னு சொல்ல? தினம் ஒரு பொண்ணு ஃபோட்டோ காட்டுறாங்க. ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷனே நடத்தலாம் அதை வச்சு. ஏன் யாரையும் பிடிக்கலையா? உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு வடிவம் வரைஞ்சு வச்சிருக்கீங்களா? இப்படித்தான் இருக்கணும்னு? அவள் கேட்க சரத் புன்னகைத்தான். இதுவரை இல்ல, இப்ப கொஞ்ச நாளா ஒரு வடிவம் மங்கலா தெரியுது. இஸ் இட்? அந்த வடிவத்தை கொஞ்சம் வர்ணிங்க பார்ப்போம். சரத் பதில் சொல்லாமல் சிரித்தான். வர்ணிக்க முடியாத அளவுக்கு பேரழகோ? அதெல்லாம் இல்ல. அழகுன்றது நம்ம பார்வையில இருக்கு. நமக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் அழகாத்தான் தோணும். அதான் பார்த்தேன். இப்ப புரியுது. யாரையோ நீங்க டாவடிக்கிறீங்க, கரெக்டா? டாவ்? சட், நீயும் பாஷையும். சரி, தூய தமிழ்ல சொன்னா காதலிக்கிறீர்கள், சரியா? யாரை? சீக்கிரம் சொல்லுங்களேன். தெரியல. காதலா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த பெண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ். அப்போ சந்தேகம் இல்லாம லவ் தான். யார் அந்த லக்கி கேர்ள் சரத்? லக்கி நான் சொல்றேன். பின்ன ஒருவேளை அது நீயா இருந்தா இதே வார்த்தையை சொல்லுவியா? சரத் கேட்க சுதர்சனா பிரமிப்போடு மௌனமாய் அவனை பார்த்தாள். என்ன சைலண்ட் ஆட்ட? எனக்கு ஒன்றும் புரியல. எது புரியல? உங்க கேள்வி. சரி, நேரடியா கேட்கட்டுமா? சுதர்சனாவுக்கு என்னை பிடிச்சிருக்கா? அது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சுதர்சனா. நானும் நீயும் சந்திக்கணும்னு தான் நீ வீட்டை விட்டு வந்தாப்புல இருக்கு. சுதர்சனா தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். இது அவளுக்கு புது அனுபவம். எந்த ஆணும் இதுவரை அவளிடம் சொல்லாத வார்த்தைகளை முதல் முறையாக ஒரு ஆண் சொல்கிறான். அவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக அவனை கண்ணை மூடிக்கொண்டு பதிலுக்கு காதலித்து விட முடியுமா என்ற கேள்வி அவளுக்குள் எழும்பியது. என்ன யோசனை சுதர்சனா? உனக்கு பிடிக்காட்டி பளிச்சுன்னு சொல்லிடு. உனக்கு அந்த உரிமை இருக்கு. அதில்ல, பிடிச்சிருக்குன்னு நீங்க சொன்னதும் நானும் சொல்லிட்டா அது நல்ல காதலா இருக்குமான்னு யோசிக்கிறேன். அப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் முதல்ல என் மனசை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் சரத். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அதுக்கு முன்னால உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். கேள. என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியணும்? என் வீட்டை பத்தி. நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட சந்தேகம் வரலையா? இல்ல, எந்த கண் பொய் சொல்லும் நிஜம் சொல்லும்னு எனக்கு தெரியும். உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாது எனக்கு. இப்ப தெரியும் இல்ல? இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. காதலிக்கும் போது எந்த குறையும் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன குறை கூட பூதாகரமா தெரியும்னு வாங்க. வாழ்க்கைங்கிற பாதையில போற போக்குல எல்லாருமே முடிஞ்ச வரை எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம், சமைக்க தெரிஞ்சுக்குவோம்னு 15 நாளைக்கு முன்னால நீ நினைச்சு பாத்தியா? இப்ப உனக்கு சமைக்க தெரியும். இப்படித்தான் நாமளே எதிர்பார்க்காம நாம நிறைய தெரிஞ்சுப்போம். ஒத்துக்கிறேன். என்ன பத்தி கவலை இல்ல. உங்க வீட்ல உங்க விருப்பத்தை மதிப்பாங்களா? மதிப்பாங்கன்னு 100% உறுதியோட சொல்ல மாட்டேன். அம்மா அந்தஸ்தும் ஜாதியும் பார்க்கறவ. அப்பா இந்த விஷயத்துல மட்டும் அம்மா பின்னால நிக்கிற ஜாதி. இதெல்லாம் பொம்மநாட்டிகள் விஷயம்னு பாலிஷா ஒதுங்கிடுவார். அம்மா கேட்கறது தான் வரதட்சணை. அவ கேட்கறது தான் சீர். டவுரி வாங்குறது சட்டப்படி தப்புன்னு நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? பணமா வாங்கினா தானா? எனக்கு என்னமோ கேட்கறவங்கள விட கொடுக்கறவங்க மேலதான் கோபம் வருது. எதுக்கு கொடுக்கணும்? முடியாதுன்னு சொல்ல ஏன் தைரியம் வரமாட்டேங்குது? ஏன்னா வரன் தட்டி போயிடுமோங்கிற பயம்.
தட்டி போகட்டுமே. கேட்கறவங்களை எல்லாம் கட்டிக்க மாட்டோம்னு பெண்கள் உறுதியா இருந்தா ஆம்பளைங்க பெண்ணை தேடி தெரு தெருவா அலைய மாட்டாங்களா? ஆனா யார் அவ்வளோ உறுதியா இருக்காங்க? இவங்க ஒண்ணு கேட்கறதுக்குள்ள அவங்க 9 தூக்கி கொடுக்கறாங்க. அதான் இவங்களுக்கு இன்னும் ஆசை அதிகமாறது. அண்ணன்கள் 2 பேர் விஷயத்திலயும் என்னால தலையிட முடியல. இருந்தாலும் இதெல்லாம் அசிங்கம்னு எதிர்க்கத்தான் செய்தேன். யார் கேட்டாங்க? ஆனா என் விஷயத்துல நான் தீர்மானமா இருக்கேன். அவங்களை டாமினேட் பண்ண விடக்கூடாதுன்னு. எனக்கு பிடிச்ச பெண்ணைத்தான் பண்ணிப்பேன். எதுவும் எதிர்பார்க்கவும் கூடாதுன்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. இதுக்கு சம்மதிச்சா ஆசீர்வாதம் பண்ற அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டா நானும் உன்ன மாதிரி வீட்டை விட்டு வந்துட வேண்டியதுதான். அவன் நிறுத்த சுதர்சனா வியப்போடு அவனையே பார்த்தாள். ஓகே, மணி 1 போறது. போய் படு. சரத் கொட்டாவி விட்டபடி சொன்னான். தன் அறைக்கு வந்து படுத்த சுதர்சனா வெகுநேரம் தூங்கவில்லை. எதிர்காலம் என்னவென்று குழம்பினாள். தன் மனது தனக்கே தெரியாமல் தவித்தாள். அதை எப்படி அறிவது என்று யோசித்தாள். மறுநாள் முழுக்க சரத் அவளை எதுவும் கேட்கவில்லை. தன் மனதை திறந்து காட்டிவிட்டு இனி இது உன் பொறுப்பு என்பது போல் அதை பற்றி எதுவும் பேசாமல் பழையபடி சகஜமாக பேசினான், சிரித்தான், கிண்டலடித்தான். ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லிவிட்டு கிளம்பி போனவன் முதல் நாள் போலவே லேட்டாகத்தான் திரும்பி வந்தான். அவன் வரும்போது ஹால் சோஃபாவில் அரை தூக்கத்தில் இருந்தாள் அவள். சாரி, தூக்கத்தை கெடுத்துட்டேன்ல. தினமும் இவ்வளோ லேட்டாவா வீட்டுக்கு போவீங்க? என்ன செய்ய, வேலை அப்படி. இன்னைக்கு ஏதாவது ஃபோன் வந்ததா? இல்லை, நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்கா? ஏன்? வீட்லையே அடைஞ்சு கிடந்து ரொம்ப போர் அடிக்குது சரத். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவமே. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அசோக் என்னை போலி போட்டுருவான். இந்த ரிஸ்க் மட்டும் வேண்டாம் தாயே. ப்ளீஸ் சரத், ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இருட்டின் அப்புறமாவது கூட்டிட்டு போங்களேன். ஆசைதான் துன்பத்துக்கு வழி வகுக்கும்னு தெரியாதா உனக்கு? ஒரு துன்பமும் வராது. நாளைக்கு ராத்திரி என்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்க. நாளைக்கு காரியம் நாளைக்கு. சரத் ஒரு டம்ளர் பால் மட்டும் போதும் என்று வாங்கி குடித்துவிட்டு அசோக்கின் அறைக்கு சென்று படுத்து கொண்டான். மறுநாள் மாலை சீக்கிரமே அவன் வந்ததும் மகிழ்ந்து போனாள் சுதர்சனா. ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். அது சரி, இன்னைக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு, அதுக்காகத்தான் சீக்கிரம் வந்தேன். சரத் உடை மாற்றிக்கொண்டு வந்து டிவியை போட்டுவிட்டு அமர்ந்தான். அடித்து விளாசி கொண்டிருந்த சச்சினை டிவி திரை க்ளோஸ்அப்பில் காட்டிக் கொண்டிருந்தது. சுதர்சனா ஒரு நிமிடம் அவனையும் டிவி திரையையும் ஒரு வினாடி எரிச்சலோடு பார்த்தாள். பிறகு உள்ளே போய் 5 நிமிடத்தில் வேறு உடை அணிந்து வெளியில் வந்தவள் அவன் முன் வந்து நின்றாள். நீங்க வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன் என்றவள் அசோக்கின் கார் சாவியை எடுத்துக்கொண்டு மின்னலாய் ஓடி சென்று காரில் ஏறி அமர்ந்து அதை கிளப்பி செல்ல, விளையாட்டல்ல, நிஜமாகவே அவள் போகிறாள் என்று உரைக்க அவசரமாய் வீட்டை பூட்டிக் கொண்டு அசோக்கின் ஸ்கூட்டரை கிளப்பிக் கொண்டு அவன் புறப்பட்ட போது சுதர்சனாவின் கார் மெயின் ரோட்டை தொட்டிருந்தது. அவன் சிக்னலுக்கு வரும்போது அவள் கார் சிக்னலை கடந்து செல்ல அவன் சிவப்பு விளக்குக்கு கட்டுப்பட்டு நின்றான். 4-5 சைக்கிளுக்கு அந்த பக்கம் நின்றிருந்த ஒரு பைக்கில் இருந்து பெரியண்ணன் தன்னை வியப்போடு பார்ப்பதை அவன் கவனிக்கவில்லை. சிக்னல் தாண்டி சென்று கடற்கரை சாலையில் காரை ஓட்டி சென்று காந்தி சிலை கடந்து கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு கடல் காற்றை இழுத்து சுவாசித்தாள் சுதர்சனா. காமராஜர் சிலைக்கு பின் பக்கம் மணலில் உட்கார்ந்திருந்தது அந்த கூட்டம். 4 பேர், எம்எல்ஏவின் ஆட்கள். எல்லோரிடமும் சாராய நாற்றம் அடித்தது. நாலாந்திர தமிழ் படங்களில் நடித்த நடிகைகளின் குலுக்கல் நடனம் பற்றி ஆபாசமாய் கமெண்ட் அடித்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் சற்று தூரத்தில் துள்ளல் நடையோடு கடலை நோக்கி சென்று கொண்டிருந்த சுதர்சனாவை சாதாரணமாகத்தான் முதலில் பார்த்தான். பிறகு ஏதோ சந்தேகம் ஏற்பட தன் பாக்கெட்டில் கை விட்டு அதில் வைத்திருந்த புகைப்படத்தை தேடினான். சட், ஷர்ட் மாறிவிட்டது. இந்த ஷர்ட்டில் இல்லை. அவன் மீண்டும் சுதர்சனாவை பார்த்தான். டேய், எந்திரிங்கடா. தோடா, இப்பத்தான் வந்தோம். உட்கார்றா. அதுக்குள்ள எங்கடா கூப்பிடுற? ₹1,00,000 அங்க போயிட்டு இருக்குடா. எந்திரிங்கடா சோம்பேறி பசங்களா. என்னடா சொல்ற? வாங்கடா டேய். அவன் முதலில் அவளை நோக்கி வேகமாய் நடக்க அவர்கள் அவன் பின்னால் மூச்சிறைக்க ஓடினார்கள். பாப்பா. அலைகளில் துள்ளி கொண்டிருந்த சுதர்சனா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். கடவுளே, இவன் அப்பாவின் அடியாள் அல்லவா? என்ன பாப்பா இப்படி செய்துட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்க அப்பாவும் அம்மாவும் சாப்பிட்டு எவ்வளோ நாளாவது தெரியுமா? வாக்கண்ணு, அவங்க கிட்ட கொண்டு விட்டுடுறேன் உன்னை.
சுதர்சனா அவனையே வெறித்து பார்த்தாள். அவன் பின்னால் இன்னும் 3 பேர் சேர இவர்களை ஏமாற்றாமல் தப்பிக்க முடியாது என்று தோன்றியது. உங்க பேரு? மாரி. அம்மா எப்படி இருக்காங்க மாரி? சுதர்சனா சட்டென்று அழ ஆரம்பிக்க மாரி பதறினான். அட ஏன் பாப்பா அழுவற? அம்மா நல்லா இருக்காங்க. என்னமோ ஒரு வேகத்துல வீட்டை விட்டு வந்துட்டேனே தவிர அப்படி வந்தது தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. அம்மாவை பார்க்காம எனக்கும் சாப்பாடு இறங்கல தெரியுமா? அவங்க எங்க இருக்காங்க? இவ்வளவு சீக்கிரம் அவள் தன்னோடு வர சம்மதிப்பாள் என்ற மாறி நினைக்கவில்லை. பாரடைஸ் ஹோட்டல்ல தான் இருக்காங்க என்றான் உற்சாகமாக. ₹1,00,000 அல்லவா கிடைக்கப் போகிறது. வாங்க போகலாம். சுதர்சனா அவர்களோடு நடந்தாள். சற்று தூரம் வந்ததும் செருப்பை சரி செய்வது போல் கீழே குனிந்தாள். 2 கைகளிலும் மண்ணை வாரினாள். கண் சிமிட்டும் நேரத்தில் அவர்கள் 4 பேர் முகத்திலும் வாரி இறைத்துவிட்டு மின்னல் வேகத்தில் ஓடி கூட்டத்தில் கலந்து மறைய அவர்கள் சுதாரித்து கொண்டு அவளை விரட்டி செல்ல ஏதாவது சினிமா ஷூட்டிங்கோ என்ற கூட்டம் வியப்போடு வேடிக்கை பார்த்தது. இருட்டு வேகமாக கவிழ்ந்து கொண்டிருந்தது. ஸ்கூட்டரை பார்க் செய்துவிட்டு பதற்றத்துடன் உள்ளே வந்த சரத் சற்று தூரத்தில் தலை தெறிக்க ஓடி வந்து கொண்டிருந்த சுதர்சனாவை பார்த்ததும் வேகமாக அவள் அருகில் சென்றான். ஏய், என்னாச்சு? அவனை பார்த்ததும் அப்பாடா என்பது போல் பெருமூச்சு விட்டாள் அவள். அப்பா ஆளுங்க. பின்னால் கை காட்டி மூச்சிறைக்க சொன்னாள். இப்படி வா. சரத் அவளை இழுத்து கொண்டு சற்று தள்ளி இருந்த ஒரு படகருகில் சென்று அவளை கீழே தள்ளி அவளை இறுக அணைத்து மறைத்தாற்போல் படுத்தான். ஓடி வந்த 4 பேரும் ஏதோ காதல் ஜோடி என்று நினைத்து அவர்களை சட்டை செய்யாது சுதர்சனாவை தேடி தொடர்ந்து ஓடி இருட்டில் மறைந்தது. அந்த திடீர் அணைப்பும் இறுக்கமும் கழுத்தருகில் பட்டு கொண்டிருந்த அவன் இதழ்களும் சூடான மூச்சுக்காற்றும் முதுகில் படர்ந்திருந்த அவன் கைகளும் அதுவரை இருந்த அவள் குழப்பத்திற்கு விடுதலை அளித்தது. மனதிற்கு பிடித்த ஆணின் ஸ்பரிசம் படும்போதுதான் ஒரு பெண்ணுக்கு அது இனிமையை தரும் என்பது புரிந்தது. அவனை பிடித்திருந்த காரணத்தால் தான் அவன் அணைப்பும் பிடித்திருந்தது. சுதர்சனா அதில் இருந்து விடுபட விரும்பாதவளாக படுத்திருந்தாள். ஒரு ஆணின் முதல் ஸ்பரிசம். அந்த ஆண் அவள் மனதுக்கு பிடித்தவன். சரத் சட்டென்று அவளை விடுவித்து எழுந்து கொள்ள அவளும் திடுக்கிட்டு கண்விழித்தாள். சாரி சுதர்சனா, எனக்கு வேற வழி தெரியல. சீக்கிரம் வா. மறுபடியும் அவங்க இந்த பக்கம் வரதுக்குள்ள போயிடுவோம். சரத் அவளை பத்திரமாக காரில் ஏற்றிவிட்டு கார் பின்னாலேயே ஸ்கூட்டரில் விரைந்தான். வீட்டுக்கு வந்து கதவை சாத்தி தாளிட்டவன் அவளை முறைத்து பார்த்தான். உன்னை பலார்னு அரைஞ்சா என்ன? அரைங்க. அவள் கிட்டே வந்து கன்னத்தை காட்டினாள். இத பார் சுதர்சனா, உங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டா பரவாயில்லன்னு உனக்கு தோணுச்சுன்னா இப்பவே உங்க ஊருக்கு டிக்கெட் வாங்கி தர, போயிடு. ஆனா அவங்களுக்கு பயந்துகிட்டு தலை தெறிக்க ஓடி வர்ற மன நிலையில தான் இன்னும் இருக்கேன்னா இன்னொரு தரம் இப்படி ஆபத்தை தேடி போகாத. தப்பு தப்பு தப்பு. சுதர்சனா படபடவென்று கன்னத்தில் போட்டு கொண்டாள். பிழைச்சுப்போ. உன்னால இன்னைக்கு நல்ல மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. சரத் சோஃபாவில் உட்கார்ந்து ரிமோட் எடுத்து ஒவ்வொரு சேனலாக ஆராய்ந்தான். இன்னைக்கு என்ன டிஃபன்? நூடுல்ஸ் கொண்டு வரவா? அப்புறம் ஆகட்டும், இப்படி வந்து உட்காரு. இந்த பாடாவதி தமிழ் படத்தை ஒரு சீன் விடாம பார்க்குற, இதுதான் உனக்கு தண்டனை. டிவியில் மிக செயற்கையாய் தலை அலங்காரம் செய்து கொண்டு அந்த கன்னட நடிகை கண்ணை சுழற்றி தலையை அசைத்து தமிழை கூறு போட்டு பேசி யாரையோ கொஞ்சி கொஞ்சி காதலித்து கொண்டிருந்தாள். கடவுளே, இதை விட அந்த ஆளுங்க கிட்டையே மாட்டி இருக்கலாம். சுதர்சனா தலையில் கை வைத்தபடி அவன் அருகில் அமர்ந்தாள். படம் ஓடிக்கொண்டிருக்க இருவரின் கண்களும் டிவி திரையின் மீதிருந்தாலும் மனம் வேறு எதை பற்றியோ நினைத்து கொண்டிருந்தது. சரத் அவள் பக்கம் திரும்பினான். படம் பார்க்குறையே, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நிஜமாவா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக சொல்றியா? இல்லை, நிஜமாவே தான் சொல்கிறேன். அந்த 4 பேருக்கு நன்றி. எந்த 4 பேர்? அவங்க தான். இல்லாட்டி என் குழப்பம் தீர்ந்திருக்குமா? சரத் குழப்பமாக அவளை பார்த்தான். சுதர்சனா அவன் கையை எடுத்து தன் விரல்களோடு பிணைத்து கொண்டாள். நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னது சினிமாவை இல்லை, உங்களை. அவன் முகம் மலர அவளை பார்த்தான். உன்னை நம்பலாமா? நம்பாட்டி கையை விட்டுருங்க. நான் எங்க பிடிச்சிருக்க? நீ தானே என் கையை பிடிச்சிட்டு இருக்க. அவன் சொல்ல அவள் பக்கென்று சிரித்து விட்டு இன்னும் இறுக்கமாக பிடித்தபடி தலை குனிந்து கொண்டாள். சற்று நேரம் வரை இருவருமே மௌனமாக மனதால் பேசிக்கொள்ள நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. இப்படியே உட்காண்டிருந்தா எப்படி? டிஃபன் ஆறிடும். சுதர்சனா எழுந்து கொள்ள முயல
சரத் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். முன்னால எல்லாம் காதல்ங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப அபத்தமா தோணும் சுதர்சனா. சினிமால பொண்ணுங்க பின்னால விரட்டி விரட்டி லவ் பண்றவங்களை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிப்பேன். இப்பதான் அது இந்த அளவுக்கு மனுஷங்களை பாடாய்படுத்தும்னு தெரியுது. ஆ, நான் கூட 2 நாளா தூங்கல தெரியுமா? சில நேரம் நான் யோசிப்பேன், எனக்குன்னு ஒரு பொண்ணு எங்க பிறந்திருப்பா? அவ எப்படி இருப்பா? எப்ப என் கண்ல படுவான்னு. உன்னை முதல் முதலா பார்த்தப்ப கூட எனக்கு தெரியல, நீதான் அந்த பொண்ணுன்னு. அப்புறம் எப்ப தெரிஞ்சது? உனக்கு சமையல் சொல்லிக் கொடுக்க வந்தேன் பாரு. இங்க இருந்து வீட்டுக்கு போனப்புறம் ரொம்ப நேரம் தூக்கமே வரல. கண்ண மூடினா உன் முகம்தான் தெரிஞ்சது. என்னடா இதுன்னு சலிச்சுக்கிட்டேன். பேஜாரா போச்சு. உன்னை எதுக்கு நினைச்சுக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிறதான்னு ஆச்சரியப்பட்டேன். இதைத்தான் காதல் ஹிம்சைன்னு சொல்வாங்களான்னு யோசிச்சேன். யார்கிட்ட போய் இது அதுதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்? அப்புறம் நானே தீர்மானம் பண்ணிக்கிட்டேன், இது அதுதான்னு. எதுதான்னு? இதுதான்னு. சரத் அவள் காதை முறுக்கிக்கிட்டே எடுத்து அவள் கண்களின் மீது இதழ் பதித்தான். கடைசியில இதான் காதலா? நான் வேற என்னமோன்னு இல்லை நினைச்சிட்டு இருந்த. சுதர்சனா முணுமுணுக்க பக்கென்று சிரித்தான். இதுக்கு மேல நீ இங்கிருந்த லிமிட்டை தாண்டிடுவோம். எழுந்து போய் கதவை நல்லா தாழ் போட்டுக்கிட்டு படு. சரத் எழுந்து டிவியை அணைத்து விட்டு சென்றான். 3வது நாள் விடியற்காலை அசோக் வந்து விட்டான். நண்பனோடு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு சரத் தன் வீட்டுக்கு கிளம்பினான். ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டு வாசலில் இறங்கினான். சிட் அவுட்டில் அமர்ந்திருந்த அப்பா பேப்பரில் இருந்த முகம் நிமிர்த்தி அவனை பார்த்துவிட்டு உட்புறம் திரும்பி குரல் கொடுத்தார். ரங்கநாயகி, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கான். பெங்களூர்ல இருந்து வரார். ரொம்ப டயர்டா இருக்கார். சுட சுட காஃபி போட்டு கொண்டு வந்து கொடு. என்னப்பா, எப்போ உங்க செல்ல பிள்ளை மேல இவ்வளோ கரிசனம் வந்தது? சரத் தமாஷாக கேட்டபடி அப்பாவின் அருகில் அமர்ந்தான். முந்தா நேத்து நீ அண்ணா சாலை சிக்னல்ல ஸ்கூட்டர்ல போயின்னு இருந்தையே, அப்போல இருந்து. அப்பா சொல்ல சரத் சட்டென்று நிமிர்ந்து அவரை பார்த்தான். போச்சு, எங்கேயோ தப்பு நடந்து விட்டது. இந்த சுதர்சனா செய்த காரியத்தால் யார் கண்ணிலோ இசகு பிசகாக பட்டு விட்டான் என்பது புரிந்தது. அப்பா அவனையே துளைத்து விடுவது போல் பார்க்க சரத் எச்சில் விழுங்கினான். இதை எப்படி சமாளிப்பது என்று உள்ளுக்குள் அவசர ஆலோசனை நடத்தினான். ஒரு வழியும் புலப்படவில்லை. அவசரத்தில் மூளை இயங்குவது கஷ்டம். பெங்களூர் எப்படிரா இருக்கு? லால் பார்க், கப்பன் பார்க், விதான் சோதா, பிரிகேட் ரோடு எல்லாம் சௌக்கியம் தானே? அப்பா அடுத்த அம்பை எய்தார். இதற்கு மேலும் பொய்யை தொடர்வது கடினம் என்று தோன்றியது. இந்த பொய்யை மறைக்க மற்றொரு பொய்யை அவசரமாக தேடியது அவன் மனம். ஓகேப்பா, நான் பெங்களூர் போகல, போருமா? அப்புறம் எதுக்குடா அப்படி ஒரு பொய் சொன்ன? இந்த 3 நாளா வீட்டை விட்டுட்டு உள்ளூர்லயே வேற எங்கேயோ இருக்கிற அளவுக்கு உனக்கு என்ன அவசியம்? அந்த அவசியத்தை என்கிட்ட சொன்னா நாங்க புரிஞ்சுக்க மாட்டோமா? புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு இல்ல, எதுக்காக உங்களை அனாவசியமா பயமுறுத்தணும்னு தான் சொல்லல. என்னடா சொல்ற? ஆஃபீஸில் என் வளர்ச்சி பிடிக்காத ஒரு கூட்டம் என்னை கவுத்தரணும்னு பார்க்குது. சில திரைமறைவு வேலையெல்லாம் கூட செய்துட்டு இருக்க அந்த கூட்டம். என் மேலே சில வீண் பழிகள் வேற. அதையெல்லாம் யார் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காகத்தான் இந்த பெங்களூர் நாடகம். என்னை ஆள் வச்சு அடிச்சு போடுற பிளான் கூட அந்த கூட்டத்தில் இருக்கு. அவங்களில் ஒருத்தனை விரட்டிக்கிட்டு தான் அன்னைக்கு ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தேன். ஒரு வழியா தர்மம் ஜெயிச்சிடுச்சு. எனக்கு இடைஞ்சல் பண்ண ஆளுங்களை எங்க எம்டிக்கு தோலுரிச்சு காட்டிட்டேன். வீட்டில் இருந்தா என் டென்ஷன் பார்த்து நீங்க பயப்படுவீங்க, கேள்வி கேட்டு குடைவீங்க. அதான் போய் சொல்லிக்கிட்டு அசோக் வீட்டில் தங்குனேன். வேணும்னா அசோக் கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. சரத் அப்பாவின் அருகில் இருந்த கார்ட்லெஸ்ஸை எடுத்து நம்பர்களை அழுத்த போக அப்பா வேண்டாம் என்றார். அவர் கண்களில் சந்தேகம் குறைந்திருந்தது. அம்மாவின் கண்களில் பிள்ளைக்கு வந்த ஆபத்து நினைத்து பதட்டம் தெரிந்தது. சரத் உள்ளே விசில் அடித்தபடி வெளியில் மிக மிக சாதுவாக முகத்தை வைத்து கொண்டு மாடிக்கு போனான். அதே நேரம் அவனுக்குள் மெல்லிய கவலையும் உதித்தது. இந்த பொய்கள் சரிதானா? இது எதில் போய் முடியும்? சோதா பசங்களா, கையில கிடைச்சவளை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களேடா, வெக்கமால்ல உங்களுக்கு? போங்கடா, போய் ஆளுக்கு ஒரு புடவை எடுத்து கட்டிக்கோங்க. எம்எல்ஏ தொண்டை நரம்புகள் புடைக்க கத்தினார். அந்த வெப்பத்தில் எதிரில் இருந்தவர்கள் நடுங்கினார்கள். பாப்பா இங்க தாங்க எங்கேயோ இருக்கு. நாங்க பீச்சில் இருந்து வெளியே வரும்போது அதை ஒரு ஆள் சிகப்பு கலர் மாருதியில ஏத்தி விட்டுட்டு பின்னால ஸ்கூட்டர்ல போனாங்க. நாங்க வர்றதுக்குள்ள அவங்க சிட்டா பறந்து போயிட்டாங்க. அப்ப கூட ஸ்கூட்டர் நம்பரை மட்டும் கவனிச்சிட்டேங்க ஐயா. அதை வச்சு அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டோம்னா பாப்பாவையும் கண்டுபிடிச்சிடலாம்ங்க.
நம்பரை சீக்கிரம் சொல்லுடா. எம்எல்ஏ கத்த அவன் ஷர்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு கசங்கின தாளை எடுத்து நீட்டினான். எம்எல்ஏ அவர்களை அனுப்பிவிட்டு டெலிபோன் எடுத்தார். டெலிபோனில் யாருக்கோ உத்தரவு கொடுத்தார். இந்த ஸ்கூட்டர் நம்பருக்கு சொந்தக்காரன் யாருன்னு நாளைக்கே எனக்கு தெரிஞ்சாகணும். போனை வைத்தார். இரவு சாப்பிடும்போதுதான் சுதர்சனாவிடம் ஊரில் இருந்து வந்த பிறகு பேசினான் அசோக். என்ன சுதர்சனா, 3 நாள் பிக்கல் பிடுங்கல் எதுவும் இல்லாம நிம்மதியா இருந்தியா? நீங்க இருந்தீங்கன்னு சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டு ரிப்ளை அனுப்பியிருக்கா தெரியுமா? இஸ் இட் வர சொல்லியிருக்காளா? ச்சு, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாம். புருஷனோட ஹனிமூன் போறாளாம். ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்காளாம். அம்மா அப்பா நல்லதான் செய்வாங்க, அதனால சமத்தா வீட்டுக்கே திரும்பி போயிடுன்னு உபதேசம் பண்ணி இருக்கா. நிம்மதி விடுங்க, வெடுக்கென்று சொன்ன சுதர்சனாவை வியப்போடு பார்த்தான் அசோக். தோழியிடமிருந்து பதில் வராததுக்கு கவலைப்பட்டவளா இவள்? உதவ முடியாது என்ற தோழியின் பதில் திடீரென்று நிம்மதியை தருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? அவன் ஊருக்கு போவதற்கு முன்தின இரவு கூட வினிதா ஏன் பதில் கொடுக்கல என்று கண் கலங்கியவளுக்கு இந்த 3 நாளில் என்ன ஆயிற்று? அவனுக்கு புரியவில்லை. ஆனால் ஏதோ காரணம் இருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை 10 மணி வாக்கிலேயே நண்பர்கள் ஒவ்வொருவராக அங்கே கூடிவிட்டார்கள். ஹாய் சுதர்சனா, சமையல்ல ரொம்பவே எக்ஸ்பர்ட் ஆயிட்டியாமே. இன்டர்நெட்ல ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிடுவோமா? சமையல் டிப்ஸ் கொடுக்கறையா? தீபக் கிண்டல் பண்ணியவாறு ஒரு கரண்டி வெஜிடபிள் பிரியாணியை எடுத்து வாயில் போட்டு கொண்டான். அரட்டை, ஊர்வம்பு, ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொண்டது என்ற களை கட்டியது இடம். பேச்சுக்கும் சிரிப்புக்கும் இடையில் சரத்தின் கண்கள் மட்டும் அடுக்களை பக்கம் தாவியது. நீயும் வந்து உட்காரு சுதர்சனா, ரம்மி ஆடுவோம், அசோக் அழைக்க கிச்சன் வேலை முடித்து சுதர்சனாவும் வந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டாள். கிண்டலும் சிரிப்புமாய் சீட்டாட்டம் களை கட்டியது. சரத்தும் சுதர்சனாவும் நடுநடுவே விழிகளால் பேசி கொண்டதை அசோக்கின் கூரிய கண்கள் ஒரு கட்டத்தில் கவனித்து விட்டது. அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படாத வரையில் அவர்களை இவன் கவனிக்க ஆரம்பித்தான். சுதர்சனாவின் நிம்மதிக்கு காரணம் இதுதானா? அசோக் நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டான். தீபக்கும் பிரசன்னாவும் ஈவினிங் ஷோவுக்கு போகலாம் என்றார்கள். சுதர்சனாவை அழைத்து செல்ல முடியாது என்பதால் அசோக் தான் வரவில்லை என்றான். நீ வேணும்னா போயிட்டு வாடா அசோக், சுதர்சனாவுக்கு நான் துணையா இருக்க என்றான் சரத். அசோக் அவனை உற்று பார்த்தான். அப்படின்றியா? அதுவும் சரிதான். 3 நாளா உன் கம்பெனி தானே அவளுக்கு. ஓகே, ஆனா சினிமா விட்டு வர வர இருப்பியா, இல்லை டைம் ஆயிடுச்சுன்னு போயிடுவியா? அதை எப்படிரா போக முடியும்? அப்போ சரி. டேய் தீபக், நீங்கள் 2 பேரும் போய் டிக்கெட் எடுத்து வைங்க. நான் ஒரு குளியல் போட்டுட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். அசோக் அவர்களை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தவன் சரத்தின் எதிரில் இடுப்பில் கை வைத்தபடி நின்று அவனை பார்த்தான். என்னடா இது, ஹைதராபாத் போஸா? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலடா சரத். என்னடா? சரத் விழிகள் பதற கேட்டான். நீ இப்படி ஒரு துரோகம் செய்வேன்னு நினைக்கல நான். சரத் குழப்பமாக அவனை பார்த்தான். ஜென்ரலா நீ வாயால தானே பேசுவ, கண்லையும் உனக்கு பேச தெரியுங்கிறத என்கிட்ட ஏன் சொல்லல? என்னடா சொல்ற நீ? சட், நீ எல்லாம் ஒரு நண்பனா? சுதர்சனா இங்க வா. சுதர்சனா அவன் அருகில் வந்தாள். இப்ப பேசுடா இவளோட கண்ணால. சரத் திகைப்போடு அவனை பார்க்க சுதர்சனா அதை விட வியப்போடு பார்த்தாள். சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் காதல பூ வச்சிருக்கோம் இல்ல? உங்க பாஷை புரியாத நான் நினைச்சிட்டீங்க 2 பேரும். எத்தனை நாளா நடக்குது இது? டேய் ப்ளீஸ், நான் சொல்றத நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இனிமே உன்னை இந்த வீட்டில் ஏத்துறதுக்கு நான் கொஞ்சம் யோசிக்கணும். அசோக் ப்ளீஸ், நாங்கள் தப்பா எதுவும் நடந்துக்கல. இனிமே நடக்கலாம் இல்ல? இல்லடா நடக்காது, ஐ ப்ராமிஸ். எனக்கு நம்பிக்கை இல்லை. காதலிக்கிற ஆணையும் பெண்ணையும் பஞ்சும் நெருப்பும்னு சொல்றது சும்மா இல்லை, நிஜமாத்தான். தோபார் சரத், உங்க காதலை நான் மதிக்கிறேன். அதே நேரம் சுதர்சனா இப்ப ஏன் பொறுப்புல இருக்கிற பெண், வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிற அமலை பெண். இவளை தேடி ஒரு கூட்டம் பேயா அலைஞ்சிட்டு இருக்கும். இந்த நிலையில இவளுடைய பேர் கெடுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிற கவலையினால தான் சொல்றேன். இனிமே இங்க அதிகம் வர வேண்டாம். உங்க வீட்டில் இவளை பத்தி சொல்லி முறையோட இவளை கல்யாணம் செய்துக்கிறது தான் உனக்கும் நல்லது, இவளுக்கும் நல்லது. அதுவும் இவ இருக்கிற நிலையில சீக்கிரமே உங்க கல்யாணம் நடந்தா இன்னும் நல்லது. ஸோ உடனே வீட்டில் சொல்லிடு. என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள். உங்களுக்கு நாங்கள்லாம் இருக்கோம். உங்களை சேர்த்து வைக்க உயிரையும் கொடுப்போம். ஆனா வீட்டுக்கு பயந்து இந்த பெண்ணை மட்டும்
அம்போன்னு விட்டுடாதடா ப்ளீஸ். சரத் சட்டென்று அவனை அணைத்து கொண்டான். கண் கலங்கியது. மாட்டண்டா, இவதான்னு நான் தீர்மானம் பண்ணி 20 நாள் ஆயிடுச்சு. என்ன சோதனை வந்தாலும் எதிர்கொள்வேனே தவிர சோர்ந்து போயிட மாட்டேன். நீங்கள்லாம் கூட இருக்கும்போது நான் ஏண்டா கவலைப்படணும்? அசோக் பரிவோடு அவன் முதுகில் தட்டினான். சரிடா, கிளம்பு. சுதர்சனாவை நானே பார்த்துக்கிறேன். நீ சினிமாவுக்கு போயிட்டு வா, டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும். சரத் போனதும் அசோக் சுதர்சனாவை அமைதியாக முறைத்து பார்த்தபடி மெல்ல கிட்டே வர அவள் பயமும் வெட்கமுமாய் தலை குனிந்தாள். உன்னை அப்படியே கொன்னாதான் என்ன தப்பு? பக்கா ஜென்டில்மேன் என் ஃப்ரெண்டு. அவனை இப்படி பைத்தியமாக்கிட்டியே. அடுக்குமா இந்த அக்கிரமம்? உப்பு போட்டு உனக்கு சோறு போட்டதுக்கு நீ காட்டுற நன்றி இதானா? அவன் கேட்க கேட்க சுதர்சனா உதடு கோண அழ ஆரம்பித்தாள். அசோக் பக்கென்று சிரித்தான். பயந்துட்டியா? சும்மா மிரட்டின. சட், நான் நிஜமாவே. அசோக் சிரித்தான். ஏன் அசோக், நான் ஒன்று கேட்கலாமா உங்ககிட்ட? என்ன? எனக்குள்ள ஒரு குழப்பம். வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கேன். படிப்பு பாதியில் நிற்கிது. இந்த நிலையில நான் சரத்தை காதலிக்கிறது சரியா தப்பான்னு தெரியல. என்னால் சரத்துக்கு பிரச்சனை ஏற்படுமோன்னு பயமா இருக்கு. உண்மை தெரிஞ்சா எங்க அப்பா எங்களை சும்மா விடமாட்டார். அவரை வெட்டி போட்டுட்டாவது என்னை இழுத்துக்கிட்டு போகத்தான் பார்ப்பாரு. என் காதல் அவருக்கு ஆபத்தாயிடும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சும் ஏன் அவரை காதலிக்கிறேன்னு எனக்குள்ள இருந்து ஒரு குரல் குத்திக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் பயம்னு ஒரே குழப்பமா இருக்கு. நீ கவலையே பட வேண்டாம். சரத் ரொம்ப நல்லவன், தைரியசாலியும் கூட. ஒரு ஐடியல் மேனத்தான் நீ விரும்பி இருக்க. அதுக்காக சந்தோஷப்படு. உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களோடது, போருமா? அதனால சந்தோஷமா இரு. இது எந்த ஜென்மத்து தொடர்போ இப்போ நீ இங்க வந்திருக்க. காரணம் இல்லாம நாமெல்லாம் சந்திச்சிருக்க மாட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் விட்ட குறை தொட்ட குறைதான். இனி நீ வெறும் சுதர்சனா இல்ல, இதுவரை நண்பனா இருந்தனா இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை என் உடன்பிறப்பா தத்தெடுத்துக்கிறேன். ஒரு சகோதரனுக்கு என்னென்ன பொறுப்புண்டோ அத்தனையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன், சரியா? சுதர்சனா நெகிழ்ந்து போய் தன்னை மறந்து அவனை பார்த்து கை கூப்பினாள். ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியாடா சரத்? இல்லம்மா, மார்க்கெட்டுக்கு போற. திமிருடா உனக்கு. பின்ன என்ன கேள்வி இது? அபத்தமா? என்ன விஷயம் சொல்லு. நீ சொல்லி இருப்பேன்னு அவர் நினைச்சிருப்பார். அடடா, என்ன விஷயம்னு சொல்லேன். எனக்கும் டைம் ஆறது. உனக்கு ஒரு டாக்டர் பொண்ணோட ஜாதகம் வந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பொருந்தி இருக்கு. இன்னைக்கே பொண்ணு பார்க்க வர முடியுமான்னு கேட்டிருக்கா. நீ சரின்னா சாயங்காலம் போயிடலாம். என்ன சொல்ற? சரத்தாணி அடித்தாற் போல நின்றான். இப்போ என்ன அவசரம் என் கல்யாணத்துக்கு? என்ன இப்படி கேட்டுட்ட? ஒரு பட்டு புடவை எடுத்து கட்டிக்கலாமே, அதான். அவ்வளோதானே? ஒன்று என்ன 3 வாங்கித்தரேன், ஆளை விடு. எத்தனை நாள் கல்யாணம் வேணான்னுவ? இப்போ வேண்டாம். இப்பயே வயசு 30 ஆக போகிறது. இப்போ பண்ணி கட்டி பின்ன 60லயா பண்ணிப்பா? நான் ஆஃபீஸ்க்கு போகணும், ஆளை விடு. பதில் சொல்லிட்டு போடா. அவளுக்கு நாம சொல்ல வேண்டாமா? வேணாம்னு சொல்லிடு. ஏண்டா வேண்டாம்? உள்ளே வந்த அப்பா கேட்டார். இன்னும் 1 வருஷம் போகட்டுமே. ஏன் இப்போ பண்ணிண்டா என்ன? நீ இப்படி செய்யறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கும்டா. அது என்னன்னு சொல்லு. உன் மனசுல எவ்வளையாவது நினைச்சுண்டிருக்கையா? சரத் அப்பாவை ஏறிட்டு பார்த்தான். ஆமா என்றபடி வெளியேறினான். வீடு அயர்ந்து போய் அவனை பார்த்தது. இரவு வீடு திரும்பும்போது அம்மா ஒரு பக்கம் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்க, அண்ணிகள் அவனை ஒரு மாதிரி பார்க்க, நில்லுட என்றார் அப்பா. அண்ணாக்கள் உள்ளிருந்து வந்து நின்று கொண்டார்கள். கார்த்தால என்னமோ சொல்லிட்டு போனையே, என்னடா அர்த்தம் அதுக்கு? சரத் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தான். நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன். என்ன தைரியம் பாருங்க அவனுக்கு. உன்னை யோகின்னு நினைச்சண்டா சரத். நாங்கள்லாம் கல்லு குண்டு மாதிரி இருக்கும்போது உனக்கு நீயே பெண் தேடிக்கிறது அயோக்கியத்தனம்தான். எல்லார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டுண்டு ஒரு பெண்ணை விரும்புறதுக்கு பேர் காதல் இல்ல. காதல் ஊற்று தண்ணி மாதிரி தானா சுரந்து வரும். அடே அப்பா, கேட்டுக்கோடி. உன் பிள்ளை லவ் பண்றதுல மாஸ்டர் ஆயிட்டான். இன்னும் 10 பேருக்கு டியூஷன் கூட எடுப்பான் போல இருக்கு. ஆட்சேபடம் இல்லை. ஷட்டப் யூ ராஸ்கல். உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தோம் பாரு, எங்களை சொல்லணும். இந்த பாரா சரத், காதல் கத்திரிக்காய் எல்லாம் இந்த வீட்டில் வேண்டாம். இது நல்ல குடும்பம். காதல் கீதல்னு சொல்லிண்டு கண்டவளையும் இங்கே இழுத்துண்டு வர வேலையெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். எங்க மேல மட்டும் மரியாதைன்னு ஏதாவது இருந்தா ஒழுங்கா நாங்க சொல்ற பொண்ணை பார்த்து ஓகே சொல்லு. நாளைக்கு நாம அந்த பொண்ணை பார்க்குறோம், சரியா? சாரிப்பா, என்னால் முடியாது. காதல்ங்கிறது என்னோட சொந்த விஷயம்.
அதனால நான் உங்களை மதிக்கல, உங்ககிட்ட மரியாதை இல்லைன்னெல்லாம் நீங்க நினைச்சா நான் என்ன செய்ய முடியும்? வீடு அவனுடைய அந்த உறுதியான பதிலில் அதிர்ந்து போய் அவனை பார்த்தது. இந்த அளவுக்கு உன்னை பேச வைக்கிற அந்த பெண் யாருடா? அவ பேர் என்ன? சுதர்சனா. சுதர்சனான்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ என்ன அவ்வளவு பிரபலமா? அவ எந்த ஊரு? அவ குடும்பம் எப்படி? அப்பா என்ன வேலை பார்க்கறார்? இவ என்ன படிச்சிருக்கா? நம்ம ஜாதியா? இல்ல மட்டனும் மீனும் சாப்பிட்றவளா? எல்லாத்தையும் சொல்லி தொலை. அவ அப்பா ஒரு எம்எல்ஏ, அம்மா ஒரு கவுன்சிலர்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்கள பார்த்ததும் இல்ல. சுதர்சனா நல்ல பொண்ணு. அவங்க அம்மா அப்பாவோட சில அட்டூழியங்கள் பிடிக்காம அவங்கள விட்டுட்டு ஓடி வந்துட்டா. ஒண்ணும் ரெண்டு. நீ 3 நாள் காணாம போனதுக்கு காரணம் இந்த சுதர்சனாவா? இல்ல நீ சொன்ன ஆபீஸ் காரணம் தானா? எதையும் ஒளிக்காம சொல்லித் தொலை. சரத் அமைதியாக இருந்தான். கடவுளே, என்ன அக்கிரமம் இது! 3 நாளா அந்த பொண்ணோட தான் இருந்தியா? ஈஸ்வரா, அங்க என்னெல்லாம் அவளை இழுத்துண்டு வந்துட்டியாடா நீ? அம்மா, சரத் அதட்டினான். அவளை ஏண்டா அதட்டுற? இவ்வளோ பண்ணவன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அடுத்தடுத்து எவ்வளோ பொய் சொல்லியிருக்கான். இன்னும் என்ன இழவெல்லாம் கேட்கணும்னு இருக்கோ? ஒரு எம்எல்ஏ பொண்ணை இழுத்துண்டு வந்திருக்கையே, அவன் அப்பா உங்களை சும்மா விட்டுருவான்னு நான் நினைக்கிற? நடு ரோட்ல உன்னை வெட்டி போட்டுட்டு பொண்ணை இழுத்துண்டு போவான். கட்டையில போறதுக்கா காதலிக்கிற நீ? நான் சொல்றத கேள்றா சரத். அரசியல்வாதி விவகாரம் எல்லாம் நமக்கு வேண்டாம். அவ எதுக்கும் துணிஞ்சவா. என்னத்துக்கு துஷ்ட சங்காத்தம்? எனக்கு சுதர்சனாவை பிடிச்சிருக்குமா? மற்ற எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நீங்க சம்மதிச்சா உங்க ஆசீர்வாதத்தோட அவளை பண்ணிப்பேன். இல்லாட்டா கோவில்ல வச்சு தாலி கட்டுவேன். தெய்வத்தோட ஆசீர்வாதம் போதும்னு. மாதா தாண்டா முதல் தெய்வம். அந்த வரிசையில 4வதாத்தான் அந்த தெய்வமே இருக்கு. அம்மாவை அடி வயிறு எறிய விட்டுட்டு நீ எந்த காரியம் பண்ணாலும் அழிஞ்சு போயிடுவ. எங்க இருந்தாலும் பிள்ளை நன்னா இருக்கட்டும்னு மனசுக்குள்ளையாவது ஆசீர்வாதம் பண்ணுவா அம்மாங்கிறவ. அப்படின்னா நீ அவளைத்தான் கட்டிக்க போற. ஆமா, அந்த பொண்ணு எங்க இருக்கா? யார் பொறுப்பில் இப்ப இருக்கா? அசோக் வீட்டில். எத்தனை நாளா அவளை பழக்கம்? இப்பதான் 20 நாளா. 20 நாள் பழக்கத்துல என்னடா தெரிஞ்சுண்டா அவளை பத்தி? இதுக்கு முன்னாடி அவ எப்படி இருந்தா? நல்லவளா கெட்டவளா? எதை பத்தியும் தெரியாம என்னடா காதல் வேண்டி இருக்கு? இன்ஃபேச்சுவேஷனை எல்லாம் காதல்னு நினைச்சுண்டு அனாவசியமா உன் வாழ்க்கையை கெடுக்க போற நீ. இல்லப்பா, ஐ எம் நாட் அடலசென்ட். 30 வயசு வரை வராத இன்ஃபாச்சுவேஷன் இனிமே வராது. இது சுத்தமான காதல் தான். மெட்ராஸ்ல என் கண்ணில் பட்ட பெண்ணை எல்லாமா நான் காதலிச்சிட்டேன்? இந்த பெண் மேல மட்டும்தானே அப்படி ஒரு அன்பு ஏற்பட்டிருக்கு. தோ பாருங்கப்பா, இதுக்கு மேலையும் என் வாயை கிண்ட வேண்டாம். சரத் மாடிக்கு போக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இரவு அவன் நிம்மதியாக தூங்க அவர்கள் அனைவரும் நள்ளிரவு மாநாடு போட்டார்கள். எம்எல்ஏ சும்மா விட்டுருவானா? அப்படியே சும்மா விட்டாலும் வீட்டை விட்டு ஓடி வந்த பெண்ணை எப்படி ஊரும் உறவும் கேள்வி கேட்டு நச்சரிக்காதா? பின்ன இத்தனை நாள் கட்டி காப்பாத்தின மான மரியாதையெல்லாம் ஏலம் போக போறது. நமக்கு தெரியாம இவன் கல்யாணம் பண்ணிண்டா அதை விட அசிங்கமாயிடும். அப்படி நடக்கிறதை விட நாமளே பண்ணி வச்சுட்டா ஏதோ கொஞ்சம் மானம் கௌரவமா இருக்கும். என்ன பேத்தரையில் நீங்க? வீட்டை விட்டு ஓடி வந்த பெண், அவளுக்குன்னு யார் இருப்பா? இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க கட்டின புடவையோட அவளை கூட்டிண்டு வந்து இவனுக்கு கட்டி வைக்கணும்னு என்ன தலையெழுத்து? மற்ற 2 மாட்டு பெண்ணும் வைரத்தோடும் பேசரியும் 50 பவுன் நகையுமா சீரோடையும் சிறப்போடையும் வந்திருக்கும் போது இவளை வெறுங்கையோட கூட்டிண்டு வந்தா அது நன்னாவா இருக்கும்? மற்ற 2 பேரும் நம்மை மதிப்பாளா? இந்த பாரடி, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைனா எப்படி? வீட்டை விட்டு ஓடி வந்து அசோக் வீட்டில் இருக்கிறவகிட்ட சீரும் செனத்தையும் எதிர்பார்த்தா எப்படி? இவன் தலையெழுத்து அவ்வளோதான்னு நாமளே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு மரியாதை. இல்லாட்டா உங்க பிள்ளையாண்டான் எவ்வளோ ஒருத்தியோட போயிட்டா நாம என்ன பார்க்குறவாள்லாம் துக்கம் விசாரிக்க தொடங்குவா. தேவையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் இஷ்டப்படி அவளையே இவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஆனா சபையில எனக்கு கௌரவம் வேணும். அவளுக்கு சாமர்த்தியம் இருந்தா சீர் வரிசைகளோட வரட்டும் இவன் வழிக்கு. நான் வந்தாச்சு. என்னோட இந்த சின்ன ஆசையை அவன் நிறைவேற்றி வச்சுட்டு அவளோட இதே வீட்டிலேயே சந்தோஷமா வாழட்டும். யார் வேண்டாம்னா? அம்மா தீர்மானமாக சொன்னாள். உன் பிள்ளை இதுக்கு ஒத்துப்பான்னு எனக்கு தோணலை. அந்த பொண்ணு இப்போ அசோக் வீட்டில் தானே இருக்கா. அவனை கூப்பிட்டு பேசுவோம். அதுவரை இவன்கிட்ட யாரும் வாயை திறக்க வேண்டாம். அப்பா கூட்டத்தை முடித்தார்.
என்னடா கண்டுபிடிச்சிங்களா? இந்த நம்பர் கோவையில் ரிஜிஸ்டர் ஆன நம்பராம். இதை சொல்லவா அந்த ஆள் 2 நாள் இழுத்துட்டுச்சிட்டாங்க. இது தெரிஞ்சும் நம்ம மாறி கோவைக்கு போயிட்டான். இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பான். உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஷிட், ஒரு சின்ன விஷயம் இது தெரிஞ்சுக்க முடியல. என்ன பசங்கடா நீங்க? எம்எல்ஏ எரிச்சலோடு சலித்து கொண்டார். ஒரு சின்ன பெண் என்னமாய் அவருக்கு தண்ணி காட்டுகிறாள். ஃபோன் அடித்தது. எம்எல்ஏ பாய்ந்து எடுத்தார். எடுத்த 2ஆம் நிமிடம் அவர் முகத்தில் பதட்டமும் பவியமும் கூடியது. முதுகு வளைத்து பணிவோடு நின்று பேசினார். சரிங்கய்யா. இல்லைங்கய்யா, ஒரு வேலையா வந்தேங்கய்யா. இன்னைக்கே போயிடுறேங்கய்யா. இல்லைங்க, இதோ இப்போ கிளம்பிடுறேன். ஐயா கோச்சுக்காதீங்கய்யா. கட்சி தாங்க எனக்கு முக்கியம். அப்புறந்தாங்க வீடு மனைவி மக்கள் எல்லாம். உங்களுக்காக உசிரியும் கொடுப்பேங்கய்யா. எம்எல்ஏ ஃபோனை வைத்துவிட்டு நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டார். ஹோம் மினிஸ்டர் பேசினாருடா. காய்ச்சி எடுத்துட்டார். என்னையா சிறைக்கிற, ஹோட்டலில் ரூம் போட்டுக்கிட்டுன்னு கேட்குறார். பொண்ணு ஓடிட்டான்னா சொல்ல முடியும். ஆனால் கல்யாணம் நின்று போச்சுன்னு அவருக்கு தெரியாமையா இருக்கும்? அதை பற்றி ஒரு வார்த்தை விசாரிக்கல அந்த பெரிய மனுஷன். டேய், நான் இப்போவே ஊருக்கு கிளம்புறேன். ஸ்கூட்டர் யாருதுன்னு கண்டுபிடிச்சதும் நீங்களே அந்த ஆள்கிட்ட இருந்து சுதர்சனாவை இழுத்துக்கிட்டு வாங்க. அவள் வரமாட்டேன்னா அவளை அடித்து போட்டுட்டாவது இழுத்துக்கிட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தா மினிஸ்டர் என்ன தொலைச்சு கட்டிடுவார். எம்எல்ஏவும் கவுன்சிலரும் அரை மணியில் அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். அசோக் டெலிஃபோன் எடுத்து நண்பர்கள் 3 பேருக்கும் ஃபோன் செய்தான். 3 பேரையும் மாலை 6 மணிக்கு டிரைவின்னிற்கு வர சொல்லிவிட்டு வைத்தான். என்ன அசோக், என் நலபாகம் வெறுத்து போச்சா? எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூப்பிடுறீங்க? ஒரு முக்கியமான விஷயமாத்தான். நான் வர வரைக்கும் ஜாக்கிரதையா இரு. அப்படின்னா நான் கிடையாதா? சர்தா, ஒரு தரம் வெளியே போய் அவதிப்பட்டது பத்தாதாக்கும். நீங்க 4 பேர் இருக்கும்போது எனக்கு என்ன ஆபத்து வந்துடும்? உனக்கு வராதுமா, உன்னால எங்களுக்கு வரும். வேணும்னா உனக்கு பார்சல் வாங்கிட்டு வரேன். வெளியே எட்டி பார்க்காம சமத்தா இரு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வந்து சொல்றேன். அசோக் ஆபீஸுக்கு கிளம்பி சென்றான். மாலை 6 மணிக்கு சரியாக நண்பர்கள் டிரைவின்னில் கூடினார்கள். என்னடா விஷயம்? ப்ரமோஷன் ஏதாவது வந்திருக்கா? அதான் பார்ட்டியா? ப்ரமோஷன் எனக்கு இல்லை, சரத்துக்கு தான் கிடச்சிருக்கு. அவன் சார்பா நான் பார்ட்டி தரேன்னு வச்சுக்கங்க. டேய் ராஸ்கல், என்னடா ப்ரமோஷன்? எங்ககிட்டெல்லாம் சொல்லவே இல்லை. சரத் அசட்டு சிரிப்போடு அசோக்கை பார்த்தான். எஸ், அவன் இப்போ நம்ம ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ஒரு பெண்ணோட காதலனும் கூட. அடப்பாவி, இது எப்பல இருந்துடா? அந்த பரிதாபத்துக்குரிய பெண் யாரு? சுதர்சனா? அப்படி போடு. முதல்ல யார்கிட்ட வழிஞ்சது? அடராமா, கடைசியில் நம்ம செட்டில் ஒருத்தன் மாட்டிட்டானேடா. தோத்துட்டியேடா சரத், தோத்துட்டியே. டேய் நிறுத்துங்கடா, அவனை கிண்டல் பண்ணவா கூப்பிட்டேன்? அசோக் அவர்களை அடக்கிவிட்டு தொடர்ந்தான். நான் இப்போ உங்களை கூப்பிட்டது இவன் காதலில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறோம்னு டிஸ்கஸ் பண்ணத்தான். இவனுக்கு நாம நண்பர்கள்னா சுதர்சனாவுக்கு நாம தான் இப்போதைக்கு கார்டியன்ஸ். இவங்க விஷயம் தெரிஞ்சதும் நான் இன்னும் ஒரு படி மேலேயே போய் அவளை என் சகோதரியா மனசார அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிற பொறுப்பு இப்போ நம்ம தலைமையில விழுந்திருக்கு. உங்க வீட்டில் இதுக்கு ஒத்துப்பாங்களாடா சரத்? வீட்டில் சொல்லியாச்சா? எந்த வீட்டில் எடுத்த எடுப்பில் காதலுக்கு பச்சை கொடி காட்டி இருக்காங்க? அப்படின்னா வீட்டை பகச்சுக்கிறதா உத்தேசமா? வேற வழி இல்லடா சரத், உங்க வீட்டில் பச்சை கொடி காட்டியாச்சு. அசோக் சொல்ல சரத் வியப்போடு பார்த்தான். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருக்காங்க. கண்டிஷனா? யார்கிட்ட? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. என்கிட்ட தான் பேசினாங்க. சுதர்சனா இப்போ எங்க வீட்டில் தானே இருக்கா. அதனால என்னையே பெண் வீட்டுக்காரனாக்கிட்டாங்க. என்னடா சொன்னாங்க? எப்போ பேசுனாங்க? நேற்று உங்க அப்பாவும் அண்ணனும் எங்க ஆஃபீஸ்க்கே வந்திருந்தாங்க. உன் வழிக்கு அவங்க வர தயாரா இருக்காங்களாம். உன் இஷ்டப்படி கௌரவமா அவங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருக்காங்க. என்ன? உங்க அண்ணிகள் இவளை மதிச்சு நடத்தணும்னா அவங்கள மாதிரி இவளும் நகையும் நட்டும் சீரும் சிறப்புமா வரணுமாம். அப்படி வருவான்னா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்றாங்க. அபத்தம், வேணும்னு தான் இப்படி சொல்லி இருக்காங்க. சுதர்சனா கிட்ட இப்ப என்னடா இருக்கு? சீரோடையும் சிறப்போடையும் வர. இதோ பாரா சரத், உங்க அம்மாவோட ஆசையிலையும் தப்பில்ல. அவங்க நிலையில நின்று பார்த்தா இது ஒன்றும் அநியாயமான ஆசை இல்லை. வெறுங்கையை வீசிட்டு வர பெண்ணை மற்றவங்க மதிக்க மாட்டாங்கங்கிற அவங்க கவலையை நாம மதிக்கத்தான் வேணும். சீரும் சிறப்பும் எவ்வளோ வேணுமா? லிஸ்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் இல்லை. வயிறுத்தோடும் பேசரியும் மட்டும் கண்டிப்பாக வேணுமாம். மற்றபடி லிஸ்ட் எதுவும் கொடுக்கல. பெண்ணை கொண்டு போய்
அவன் அப்பா வீட்ல விட்டுட்டு அவங்க கிட்டயே பேசுற விதத்துல பேசி அவங்க சம்மதத்தை வாங்க பாருங்கோ. பின்னால வேற பிரச்சனை எதுவும் வராதுன்னார் உங்க அப்பா. எனக்கு கூட அது நல்ல ஐடியாவா தான் பட்டது. ஆனா சுதர்சனா இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா. அதை விட என்னை கடல்ல தள்ளி விட்டுடுங்கன்னு அழறா. நியாய அநியாயம்னா வீசை என்ன விலைன்னு கேட்கிறவர் எங்க அப்பா. என்னை வெட்டி போட்டாலும் போடுவாரே தவிர நான் இஷ்டப்படுறவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டார். அவர் கையால சாவறதுக்கு நீங்களே என்னை கொன்னுடுங்கங்கிறா. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழி? தீபக் கேட்டான். சீரும் சனத்தையும் தான் முக்கியம்னு நினைக்கிற எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு வேண்டாம். வீட்டை விட்டு நானும் வந்துட போறேன். அவசரப்படாதடா சரத். பகச்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா நாளைக்கு பிரச்சனைகள்னு வரும்போது மனுஷங்க இல்லையேன்னு தோணும். அவங்க அப்பா பிரச்சனை பண்ணும்போது உங்க வீடு உங்களை சுத்தி நின்னு காப்பாத்தணுமே தவிர நீயும் அவங்களை பகச்சுக்கிட்டு வந்தேன்னா சுதர்சனாவோட அப்பாவுக்கு ரொம்ப சௌகரியம் ஆயிடும். உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டார். ஏதாவது ஒரு சைடு சப்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு எப்பவும் நல்லது. உங்க அம்மா அந்த காலத்து மனுஷி. நகை நட்டு சீர் செனத்தி தான் மரியாதைன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இவங்களை ராட்சசின்னு முடிவு கட்டிடாத. சுதர்சனாவோட பழக ஆரம்பிச்சிட்டா நாளைக்கே அவங்களுக்கே அவளை பிடிச்சு போயிடும். அவளுக்காக உங்க வீடு உசிரை கூட கொடுக்க முன்வரும். இந்த நிலையில எனக்கு ஒரு நல்ல வழி தோணி இருக்கு. அசோக் நிறுத்த அவர்கள் ஆவலோடு அவன் முகத்தையே பார்த்தார்கள். இவங்க அம்மா கேட்கிற சீர் சனத்தையை நாம 3 பேரும் சேர்ந்து செய்து சுதர்சனாவை நல்லபடியா இவனோட சேர்த்து வைக்கணும். இவங்க வீடு இவங்களை மனப்பூர்வமா ஆசீர்வாதம் செய்து அழைச்சிக்கணும். ஸோ சுதர்சனா நம்ம 3 பேருக்குமே இப்ப தங்கை மாதிரி. அவளுக்கு நம்மளால முடிஞ்சதை எல்லாம் செய்யணும். நீங்க என்னடா சொல்றீங்க? அசோக் கேட்க தீபக் பிரசன்னா இருவருமே ஏக காலத்தில் அவன் கையை பற்றி குலுக்கினார்கள். நிச்சயமாடா, இதை செய்ய நாம கொடுத்து வச்சிருக்கணும். நட்புங்கிறது வெறுமனே சேர்ந்து சுத்துறதோ காஃபி டிஃபன் சாப்பிட்றதோ மட்டும் இல்ல. பிரச்சனைன்னு வரும்போது தோள் கொடுக்கறது தான். இப்பத்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையிலேயே அர்த்தம் கிடைக்க போறது. டேய் அசோக், நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரோம்டா. நாம 3 பேரும் உட்கார்ந்து உடனே ஒரு லிஸ்ட் போடுவோம். என்னெல்லாம் வேணும், எவ்வளோ பணம் தேவைப்படும்னு எல்லாத்தையும் உத்தேசமா தெரிஞ்சுப்போம். இந்த கல்யாணத்தை நாம நடத்தி வைப்போம். அவனுக்கு அப்பா அம்மா அண்ணன் எல்லா ஸ்தானத்திலையும் நாமளே இருப்போம். தேங்க்யூடா. அசோக் இருவரையும் அணைத்து கொள்ள நடப்பதையெல்லாம் நெகிழ்ச்சியும் பிரமிப்புமாக பார்த்து கொண்டிருந்தான் சரத். உள்ளே நுழைந்ததுமே தீபக் டான்ஸ் ஆட ஆரம்பிக்க பிரசன்னா பாடினான். ஆஹா மங்களம் மேளம் கொட்டி முழங்க மணமகள் வந்தாள் தங்கத்தேரிலே. ஆஹா மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே. சுதர்சனா வெட்கத்தோடு சுற்றி சுற்றி ஓடினாள். வாராயோ தோழி வாராயோ. பிரசன்னா அடுத்த பாடலை பாட அசோக் சிவாஜி போல் ஒரு பார்வை பார்த்து கண் கலங்கி துடைத்து கொள்வது போல் பாவனை செய்தான். இனி உனக்கு 3 சகோதரர்கள் சுதர்சனா. உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வந்து கொட்டுறோம். தீபக் சொல்ல ஒரு வினாடி ஸ்தம்பித்து நின்றவள் மறு வினாடி முகம் பொத்தி உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பித்தாள். சரி சரி, இப்போ அழறதுக்கு கூட நேரம் இல்லை. மடமடன்னு ஒரு லிஸ்ட் போட்டாகணும். போய் பேப்பர் பேனா கொண்டு வா. பிரசன்னா அவளை விரட்டினான். கல்யாணம்னா என்னெல்லாம்டா வேணும்? முக்கிய தேவை பொண்ணு மாப்பிளை, அப்புறம் முக்கியமா தாலி, மற்ற நகைகள். நகை எவ்வளோ போடலாம்? கழுத்துக்கு ஒரு நெக்லஸ், அப்புறம் திருமங்கல்யத்தோட ஒரு செயின். ரெண்டும் எவ்வளோ சவரன்? இப்படி கணக்கு போட்டா சரி ஆகாது. நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. அசோக் சொன்னான். நகை 20 பவுன் போடு. அது கீழே எழுது. 5 பவுன் செயின், நெக்லஸ் 3 பவுன். 5 பவுன் செயின், நெக்லஸ் 3 பவுன், வளையல் 4 ஜோடி 10 பவுன், தோடு ஜிமிக்கி 2 பவுன். இது தவிர ஒரு ஜதை வைரத்தோடு, ஒரு வைர மூக்குத்தி, அப்புறம் மாங்கல்யம். இதுக்கெல்லாம் ஒரு 1.5 லட்சம் ஆகுமா? இது ஏன் வகை, நான் செய்துடுறேன். பெண்ணுக்கு 5 பட்டு புடவை, மற்ற சேலைகள், கட்டில் மெத்தை மீரோ பாத்திரம், மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி மோதிரம் கடிகாரம், மாப்பிள்ளைக்கு ஷூட், அப்புறம் வெள்ளி பாத்திரங்கள். இதெல்லாம் என் வகை. தீபக் சொன்னான். கல்யாண செலவு சத்திரம் மற்ற செலவுகள் எல்லாம் என்னோடது. பிரசன்னா சொன்னான். சுதர்சனா மலைப்போடு அவர்களை பார்த்தாள். ஆள் ஆளுக்கு இப்படி சொல்றீங்களே, உங்க வீட்டுல இதுக்கு சம்மதிப்பாங்களா? நீ எதுக்குடா அந்த பொண்ணுக்கு செய்யணும்னு கேட்க மாட்டாங்களா? நாங்க அவங்க காசை எடுத்து செய்யலையே. எங்க சம்பாத்தியம் சேமிப்பை நம்பித்தான் இதை செய்யறோம். எங்களுக்கு ஒரு தங்கை இருந்தா செய்ய மாட்டோமா? அப்படித்தான். ஆண்டவன் புண்ணியத்துல எங்ககிட்ட பணமும் இருக்கு. அப்படின்னா
நாம 3 பேரும் நாளைக்கே போய் சரத் வீட்டுக்கு போய் பேசி பொண்ணு பார்க்க அவங்களை வர சொல்லிடுவோமா? தாராளமா. அவர்கள் சந்தோஷமாக மறுநாள் சரத் வீட்டுக்கு போனார்கள். ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க வர சொல்லி மற்ற விஷயங்களையும் பேசிவிட்டு வந்தார்கள். அடே அப்பா, என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பொடி பொடிக்கிறா? ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணு எப்படி இத்தனை பேர் மனசு இளக்கினா? இப்படி எடுத்து போட்டுண்டு அவ கல்யாணத்தை நடத்த துடிக்கிறாளே. சரத் பதில் சொல்லவில்லை. சீர்வரிசை விஷயத்தில் அம்மா இவ்வளவு பிடிவாதமாக இருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. இது விஷயமா நீ எதுவும் பேசி காரியத்தை கெடுத்துடாத என்ற நண்பர்கள் அவனிடம் சத்தியம் வாங்கி அவன் வாயை கட்டி போட்டிருந்தார்கள். இல்லாவிட்டால் நாக்கை பிடுங்கிக் கொள்கிறாற் போல் 4 வார்த்தை கேட்டிருப்பான். இப்படி நண்பர்கள் கிடைக்க நான் எத்தனை ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று யோசித்தபடி இரவு மொட்டை மாடியில் நட்சத்திரங்களை பார்த்தபடி உலாத்தி கொண்டிருந்தான். மாடிப்படியில் யாரோ ஏறி வரும் சத்தம் கேட்க திரும்பினான். அம்மாதான். சரத் முகத்தை திருப்பிக் கொண்டான். கோபமாடா சரத்? கோபம்தான், பார்த்தாலே தெரிகிறதே. உன் கோபமும் நியாயம்தான். சரத் மௌனமாக நடந்தான். என்னடா அம்மா இவ்வளோ சீப்பா நடந்துக்கிறாளேன்னு எரிச்சலா இருக்குல்ல? தெரிஞ்சா சரி. நீ லவ் பண்றேன்னு தெரிஞ்சதும் நான் ஷாக் ஆனது நிஜம்தான். உன் மனசை மாத்த முயற்சி செய்ததும் நிஜம்தான். ஆனா நீ ரொம்ப உறுதியா இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் உண்மையிலேயே ரொம்ப கவலைப்பட்டேன். எதுக்கு தெரியுமா? அந்த பெண் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. அசோக்கோட ஆதரவுல அவன் வீட்டுல இருக்கான்னு சொன்னியே, அதுக்கு. அவ அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் சம்மதிக்க மாட்டான்னு வேற சொன்ன. இந்த நிலையில அந்த பெண்ணை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க 2 நிமிஷம் ஆகாது. என்கிட்ட இல்லாத நகையா பாத்திரங்களா? ஆனா மன்னிகள் அவளை மதிக்க வேண்டாமா? வேற்று ஜாதிங்கிற பார்வை ஒரு புறம் இருக்கும். கட்டின புடவையோட வந்தவங்க இளக்காரம் ஒரு புறம் இருக்கும். கேவலம் சீர் செனத்தி. இதுக்காக அந்த பொண்ணு இந்த வீட்டுல அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான் கண்டிப்பா பேசினேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவான்னு உங்க மன்னிகளுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம சுதர்சனாவுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியாதே. அவளுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து நிக்க. உன் கூட பிறக்காத 3 சகோதரர் இருக்கான்னு தெரிஞ்சப்புறம் அவளை ஒரு வார்த்தை பேசிட முடியுமா இவாளால? உங்க மன்னிகளுக்கு எங்க வகையா நகையும் புடவையும் வாங்கி கொடுத்தோம். உன் பெண்டாட்டிக்கு இந்த வீட்டுல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வழி செய்யணும்னு நினைச்சேன். புடவையையும் நகையையும் விட அது முக்கியமாச்சே. இது என்ன வெட்டுண்டு போற உறவுகளா? கடைசி வரை ஒருத்தரோட ஒருத்தர் பேசிண்டு விசேஷங்கள்ல கலந்துண்டு இருக்க வேண்டிய உறவுகளாச்சே. கல்யாணங்கிறது மனுஷாலை சேர்த்து வைக்கணுமே தவிர பிரிக்கப்படாது. இதான் என் மனசு. இப்ப கூட சுதர்சனாவுக்கு அவள்லாம் என்ன செய்ய போறாளோ? அதுக்கான பணத்தை யாருக்கும் தெரியாம நீயே கொடுத்தா கூட எனக்கு சம்மதம்தான். என் நகைகளை தரேன். அதை கூட அழிச்சு அவளுக்கு புது மோஸ்தர்ல பண்ணி போடு. அவதான் நம்ம ஆத்து மாட்டு பொண்ணுன்னு நிச்சயம் ஆனப்புறம் எதுக்கு மத்தவாளை கஷ்டப்படுத்தணும்? அம்மா நிறுத்த சரத் பிரமிப்போடு அவளையே பார்த்தான். பிறகு எதுவும் பேசாமல் அவள் மடியில் குழந்தை போல படுத்து கொண்டான். என்னடா அழறையா என்ன? 20 நாள் பழகின சுதர்சனாவை புரிஞ்சுண்ட அளவுக்கு கூட 30 வருஷம் தடவி தடவி வளர்த்த உன்னை புரிஞ்சுக்கலையேம்மா. என்ன பிள்ளை நான்? இந்த தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணா கொடு, வாங்கிக்கிற. உன் முகத்தை பார்க்க கூட வெட்கமா இருக்கு. அம்மா அவன் முகத்தை நிமிர்த்தி, தண்டனை தானே, கொடுத்துட்டா போச்சு. கல்யாணம்ங்கிறது வேற என்னவா என்றபடி சிரித்தாள். கல்யாணத்திற்கு இன்னும் 4 நாள்தான் இருந்தது. சாப்பாடு தூக்கத்தை கூட மறந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக கல்யாண வேலைக்காக அலைந்து கொண்டிருந்தார்கள். டேய், ஆர்டர் பண்ணி இருக்கிற நகை எல்லாம் நீ போய் வாங்கிட்டு வந்துடு. நான் போய் சரத்துக்கு சூட் ரெடியா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், பிரசன்னாவை நகை வாங்க அனுப்புடா. எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. கான்ட்ராக்டர் எதுக்கோ வர சொன்னாராம், பார்த்துட்டு வந்துடுறேன். நிற்க நேரமில்லாமல் மூவரும் ஓடினார்கள். வீடு கல்யாணக்களை கட்டி கொண்டது. கல்யாண புடவைகள் ஒவ்வொன்றும் கண்ணை பறித்தன. வைரத்தோடும் மற்ற நகைகளோடும் ஜொலித்த ஜொலிப்பில் கண் கூசியது. அம்மா தன்னிடம் பேசியதையெல்லாம் நண்பர்களிடம் சொல்லி முழு செலவுக்கான பணத்தையும் தானே தந்து விடுவதாக சரத் சொன்னபோது அவர்கள் அவனை அடிக்கவே வந்து விட்டார்கள். உங்க அம்மா எதுவும் கேட்காட்டாலும் நாங்க இதையெல்லாம் செய்திருப்போம்டா என்றார்கள். எல்லாம் சரிதான். கல்யாணத்துக்கு பிறகு இவளை அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணா எப்படி சமாளிக்கிறது? மேரேஜை ரிஜிஸ்டரும் பண்ணிடுவோம். அவளும் மேஜர், நீயும் மேஜர். பெத்தவங்களாலேயும் இதுல தலையிட முடியாது.
கல்யாணத்துக்கு அப்புறம் அவ உன் மனைவி, அவங்க மக இல்ல. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நாங்க இருக்கோம் உன்னை சுத்தி. இந்தியாவை சுத்தி 3 கடல், உன்னை சுத்தி நாங்க. எங்களை தாண்டி வந்து உங்களை யார் தொட்டுட முடியும்னு பார்க்கறோம். அதாண்டா பயமா இருக்கு. என் காரணமா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு கவலையா இருக்கு. சரத் மிகுந்த கவலையோடு சொன்னான். மாரி உற்சாகமாக எம்எல்ஏவுக்கு ஃபோன் பண்ணினான். தலைவா, ஒரு வழியா ஸ்கூட்டர்காரனை கண்டுபிடிச்சிட்டோம். அட, யார்ரா? பொண்ணை கண்டுபிடிச்சியான்னு சொல்லுவியா? ஸ்கூட்டர்காரன் வீட்டை கண்டுபிடிச்சிட்டோமுங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கு. ஸ்கூட்டர் அங்கதான் இருக்கு. எங்க போனா அவன்னு தெரியல. கண்டிப்பா அவன் வந்தாகன்னு இங்கேயே காத்துட்டு இருக்கோம். அவன் வந்தா அவனை பிடிச்சு என் பொண்ணை பத்தி கேளுங்க. அவளை அனுப்பி வைக்க சொல்லுங்க. அவன் திமிரா பேசுனா அடிச்சு தூள் பண்ணுங்க. இங்க மினிஸ்டர் வந்திருக்காரு, இல்லாட்டி நானே புறப்பட்டு வந்துடுவேன். அதனால இந்த முறையாவது கோட்டை விட்டுடாம என் பொண்ணை கொண்டாந்து சேருங்க. புரிஞ்சதா? சரியா? மாறி போனை வைத்தான். அசோக் வீட்டுக்கு எதிர் திசையில் ஒரு சுவரின் மீது சாய்ந்து நின்று பீடி ஒன்றை பற்ற வைத்து கொண்டான். என்னடா இன்னுமா ஷூட் ரெடி ஆகல? எந்த சோப்லாங்கி டெய்லர் கிட்ட கொடுத்த? அசோக் சலித்து கொண்டான். நல்ல டெய்லர் தாண்டா. நம்ம நேரம் அவன் பெண்டாட்டிக்கு ஆப்ரேஷனாம், அதான் லேட். இந்நேரம் ரெடியா இருக்கும். நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா? பிரசன்னாவை அனுப்பு. சத்திரத்துல எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் கொஞ்சம் வீடு வரை போயிட்டு வந்துடுறேன். சரத்தோட மோதிரத்தையும் ரிஸ்ட் வாட்சையும் எடுத்துக்க மறந்துட்டேன். அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அப்படியே உன் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வந்துடுறா. அவசரத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வர உதவியா இருக்கும். சீ போடா, அவசரத்துக்கெல்லாம் ஸ்கூட்டர்லையா போவாங்க? ஜோக்கா? சுட்டுடுவான் படவா. அப்படின்னா பிரசன்னாவையும் என்னோட அனுப்பு. என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவன் காரில் போகட்டும். நான் வரும்போது என் ஸ்கூட்டரில் வந்துடுறேன். அசோக் சத்திரத்தில் வந்து இறங்கி இருந்த சரத்தின் வீட்டினரை விசாரித்து இன்னும் தேவையான வசதிகளுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு கிளம்பினான். ஒரு அறையில் சுதர்சனாவை பியூட்டிஷியன் பெண்மணி ஒருத்தி தேவதையாக அலங்கரித்து கொண்டிருந்தாள். கல்யாண பொண்ணே, ஏதாவது வேணுமா? எட்டி பார்த்து கேட்டான். வேணும். என்ன வேணும்? மாப்பிள்ளை வேணும். மாப்பிள்ளை வேணும், கொஞ்சம் கண்ணில் காட்டுங்களேன். பார்த்து ஒரு வாரமாச்சு. அவ்வளோதானே, ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. ஆனா இப்பில்ல, நாளைக்கு ராத்திரி முழுக்க உன்னோடவே இருப்பான். ஒரு வழி பண்ணிடு. வரட்டா? எங்க கிளம்பிட்டீங்க? வீடு வரை போயிட்டு வந்துடுறேன், ஜாக்கிரதையா இரு. அசோக்கும் பிரசன்னாவும் கிளம்பினார்கள். அசோக்கை அவன் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு பிரசன்னா போக, அசோக் கதவு திறந்து உள்ளே போக, எதிர் திசையில் இருந்த மாரியும் பன்னீரும் சுறுசுறுப்பானார்கள். அசோக் மறுபடியும் கதவை பூட்டிக் கொண்டு வெளியில் வரும்போதே அவர்கள் அவன் ஸ்கூட்டரின் மீது அமர்ந்திருந்தார்கள். யாருப்பா நீங்க? என்ன வேணும்? பொண்ணு வேணும், கொடுப்பியா? அசோக் அவர்களை முறைத்து பார்த்தான். எம்எல்ஏ பொண்ணை எங்கடா நாயை ஒளிச்சு வச்சிருக்க? அசோக்கிற்கு புரிந்து விட்டது. ஒரு வழியாய் அவர்கள் சுதர்சனா இருந்த இடத்தை கண்டுபிடித்து வந்து விட்டார்கள் என்பது. இவர்களை புத்தியால் தான் சமாளிக்க வேண்டும் என சடுதியில் முடிவெடுத்தான். அப்படின்னா இந்த சுதர்சனா பொண்ணு எம்எல்ஏவோட பொண்ணா? அது கூட தெரியாதா உனக்கு? எங்க சொன்னா அந்த பொண்ணு? ஒரு நாள் என் கார்ல வந்து விழுந்து தற்கொலை செய்துக்க பார்த்தா. காப்பாத்தி யாரு என்னன்னு விசாரிச்சேன். அனாதைன்னா. சரி, என் வீட்டில் வேலை செய்யறையான்னு கேட்டேன். சரிண்ணா. பாவமா இருந்துச்சேன்னு கூட்டிட்டு வந்து வேலை கொடுத்த. இப்ப எங்கவ? எங்க சொந்தக்காரங்களுக்கு திருச்சியில கல்யாணம், உதவிக்கு ஆள் தேவைப்படுதுன்னாங்க. நான் போகட்டுமான்னு கேட்டுச்சு இந்த பொண்ணு. அது பிழைப்பை நாம ஏன் கெடுக்கணும்னு அனுப்பி வச்சேன். இதெல்லாம் பொய்யா நிஜமாடா? அட, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. உங்ககிட்ட நான் எங்க போய் சொல்லணும்? இப்ப வரீங்களா? சொல்லுங்க, திருச்சிக்கே கூட்டிட்டு போய் உங்க பெண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சுடுறேன். ஆமா, ஏங்க அந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துடுச்சு? ஏன் அனாதைன்னு சொல்லிக்குது? என்ன பிரச்சனை அவங்க வீட்டில்? அசோக் அப்பாவியாக கேட்க அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவனை நம்புவதா கூடாதா என்று குழம்பினார்கள். அட, என்னங்க இன்னுமா சந்தேகம்? திருச்சிக்கு ஃபோன் போடுறேன். அந்த பொண்ணு குரலை கேட்குறீங்களா? கேட்டுட்டு நம்புறீங்களா? அந்த பொண்ணு எப்போ வரும்? நாளைக்கு கல்யாணம், அதுக்கு அடுத்த நாள் வந்துடும். நீங்க எம்எல்ஏவுக்கு தகவல் சொல்லணும்னா சொல்லிடுங்க. அவரே வரட்டும். அவர்கிட்டயே அவர் பொண்ணை ஒப்படைச்சுடுறேன். உன் வீட்டில் ஃபோன் இருக்கா? இருக்கு. யாருக்கு? எம்எல்ஏக்கா இல்லை அவர் பொண்ணுக்கா? எம்எல்ஏக்கு. அவர்கள் உள்ளே வந்து எம்எல்ஏவுக்கு ஃபோன் செய்து பேசினார்கள். பிறகு அசோக்கிடம் கொடுத்தார்கள். அட, என்ன எம்எல்ஏ சார், பொண்ணை பிரிஞ்சு எப்படி இருந்தீங்க? இருந்தது இருந்துட்டீங்க. இன்னும் 2 நாள் அவளை பத்திரமா ஒப்படைச்சுடுறனே.
எம்எல்ஏ பொண்ணுன்னு தெரியாம உங்க பெண்ணை வீட்டு வேலை செய்ய வச்சுட்ட. மன்னிச்சிடுங்க சார். உன்னை நம்பலாமா? வேணும்னா உங்க ஆளுங்க என் வீட்லயே இருக்கட்டும். ஓகே, பேச்சு மாறிடாத. மாறின நான் கொலை பாதகத்துக்கு அஞ்சாதவன். நாளைக்கு கிளம்பி வரேன் நான். அவர் போனை வைத்தார். தம்பிங்களா, நீங்க இங்கேயே தங்கிக்கங்க. கிச்சன்ல சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் திருச்சி கல்யாணத்துக்கு தான் போறேன். என் கூட நீங்க வந்தா அந்த பொண்ணு உஷாராயிடும். அப்புறம் அது வேற எங்கேயும் ஓடிடுச்சுன்னா நஷ்டம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். உங்களை நம்பி என் வீட்டை விட்டுட்டு போறேன். அதே மாதிரி என்ன நம்பி நீங்களும் அமைதியா காத்துட்ருங்க. வரட்டுமா? அசோக் வெளியில் வந்த ஸ்கூட்டரை உதைத்து கிளப்பினான். மின்னல் வேகத்தில் சத்திரத்திற்கு வந்தான். நண்பர்களோடு அவசர ஆலோசனை செய்தான். கல்யாணம் நல்லபடி நடக்கட்டும். போலீஸ் கமிஷனரை எனக்கு நல்லா தெரியும். 1-2 மினிஸ்டர்ஸை கூட நல்ல பழக்கம் உண்டு. பத்திரிகையில இருக்கிறதால இது ஒரு சௌகரியம். எம்எல்ஏவால இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம ஏற்பாடு பண்ணிடுவோம், தீபக் சொன்னான். கல்யாணமான கையோட உடனே மேரேஜை ரிஜிஸ்டர் செய்யணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுல்ல? பண்ணியாச்சு. இப்போதைக்கு இந்த பிரச்சனை யாருக்கும் தெரிய வேண்டாம். கல்யாணம் முடியற வரை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. டேய் தீபக், நீ வா, போலீஸ் ஸ்டேஷன் வரை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அசோக் அவனையும் அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன் வீட்டுக்குள் தனக்கே தெரியாமல் யாரோ 2 பேர் நுழைந்திருப்பதாக சொல்லி எழுதி கொடுத்து விட்டு அப்படியே கமிஷனரையும் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி பாதுகாப்பு கேட்டுவிட்டு வந்தார்கள். சட்டப்படி மேஜரான பெண் கல்யாணத்தை நிறுத்த யாருக்கும் உரிமை இல்லை. நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றார் கமிஷனர். அதற்கடுத்த அரை மணியில் அசோக் வீட்டில் இருந்த 2 பேரையும் திருட்டு கேஸில் பிடித்து உள்ளே போட்டார்கள். மறுநாள் கல்யாணம் நல்லபடி நடந்து முடிந்தது. அடுத்த நிமிடம் சுதர்சனாவையும் சரத்தையும் அழைத்து கொண்டு போய் திருமணத்தை சட்டப்படி பதிவும் செய்து முடித்தார்கள். சரத் ஒவ்வொரு நண்பனையும் மார்போடு அணைத்து கொண்டு கண் கலங்கினான். எம்எல்ஏ கார் சென்னை எல்லையை தொட்ட போதே போலீசாரால் நிறுத்தப்பட்டது. எதுக்குயா காரை நிறுத்துறீங்க? உங்க பொண்ணை கொலை செய்யத்தான் நீங்க வர்றீங்கன்னு எங்களுக்கு புகார் வந்திருக்கு. ஏன் பொண்ணையா? நானா? என்னையா விளையாடுறீங்களா? நான் யார் தெரியுமில்ல? நல்லா தெரியும். அப்புறம் என்னை விட வேண்டியது தானே? விட்டுறோம். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களால் உங்கள் பொண்ணுக்கோ அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க கணவனுக்கோ எந்த ஆபத்தும் ஏற்படாது. அப்படியே அவங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிறதா உறுதிமொழி எழுதி கொடுங்க. விட்டுறோம். இன்ஸ்பெக்டர் சொல்ல எம்எல்ஏ பல்லை கடித்தார். தன் கைகள் சட்டத்தால் கட்டப்பட்டு விட்டதை உணர்ந்தார். பணத்தால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கிவிடலாம் என்றுதான் இதுவரை அவர் நினைத்திருந்தார். முதல் முறையாக பணம் தோற்றுவிட்டது நிதர்சனமாக தெரிய அவர் மௌனமாய் கமிஷனர் ஆபீஸ் வந்து அவர்கள் சொன்னபடி எழுதி கொடுத்துவிட்டு தன் ஆட்களை வெளியில் அழைத்து கொண்டு வந்தார். அடிதடி பணபலம் எதுவும் இனி பிரயோஜனப்படாது என்று புரிந்ததும் மகளை உள்ளுக்குள் வியந்தபடி அதே நேரம் அவளை பார்க்கவும் பிடிக்காது ஊருக்கு புறப்பட்டு போனார். இந்த வைராகியம் காலப்போக்கில் மாறக்கூடும். தலைக்கு வந்த ஆபத்து நீங்கி விட்டதில் நண்பர்கள் துள்ளி குதித்தார்கள். சரத்தையும் சுதர்சனாவையும் நிற்க வைத்து அவர்களை சுற்றி சுற்றி வந்து டான்ஸ் ஆடினார்கள். சற்று நேரத்தில் சத்திரத்தில் எல்லோருமே சந்தோஷத்தில் ஆட ஆரம்பித்தார்கள். சரத்தின் அம்மா அப்பா உட்பட. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.